கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற நல்வாழ்த்துக்களை இந்த காலவேளையில தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றுமல்ல, நான் சார்ந்திருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட இந்த காலவேளையில மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபை, மீண்டுமாக தேவனுடைய ஈவு, மீண்டும் நாம் ஜீவனோடு நாம் இருந்து தேவ சமூகத்தில் நாம் சகோதர சகோதரிகளாக நாம் கூடி வந்து மீண்டும் ஒரு ஜீவனுள்ள நாளை நாம் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு புதிய உபதேசத்தை பெற்றுக்கொள்ள கிடைத்த வாய்ப்புக்காக மீண்டும் நம் தேவனுக்கு நன்றிகளை ஏற்றுக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மீண்டுமாக கூட உங்கள் மத்தியில் கூட அடியன் வந்து ஐக்கியப்பட்டு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க செய்த நம்மளுடைய தேவனுக்கும் இப்பொழுதும் உங்களுக்கு முன்பாக நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏற்றுக்கொள்கிறேன். பிரியமான சகோதரர்களே, பாடத்துக்குள்ளார நாம் கடந்து செல்லலாம். இந்த ஒரு பாடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பாடம் அப்படிலாம் இருக்காது. ரொம்ப எளிமையான ஒரு பாடமாக அது இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பாடங்கள்லாம் கேட்குறோம். ஆனால் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் நம்ம கேட்கும் போது அது எப்படி இருக்குன்னா நல்ல பூரிப்பாக பிரமிப்பாக இருக்கு. ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளார என்ன ஆயிடுதுங்க, அந்த பாடம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு என்ன ஆயிடுது, விலகி போகுது. நம்ம மறந்துடுறோம். இதுதானே உண்மை, நிஜமான உண்மை. மறதி நமக்கு ரொம்ப, மறதி வந்துட்டு நல்லதா கெட்டதா பாருங்க, ரெண்டு பிரச்சனை. அது நல்லதுனாலும் பிரச்சனை, கெட்டதுனாலும் பிரச்சனை. எப்படி இது நல்லது அப்படின்னா, பாருங்க, நமக்கு யாராவது தீமை செஞ்சிட்டாங்கன்னா கொஞ்ச நாள்ல நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் மறந்துடுறோம். அப்போதான் நம்மளுடைய ஐக்கியம் என்ன பண்ணுன்னா மீண்டும் பலப்படுது. ஆனால் கேட்ட சத்தியமும் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். அது என்ன ஆயிடுதுன்னா நம்மளுடைய ஓட்டத்தை வந்துட்டு தொய்வுபடுத்துது. சரி, ஓகே, இது எப்படியோ நம்ம இன்னைக்கு கூடியிருக்கிற நோக்கம் ஒரு பாடத்தை தியானிப்போம். ரொம்ப எளிமையான பாடம், ஆனால் டெஃபினட்டாக நமக்கு பிரயோஜனமான பாடம். ரைட்டுங்களா? தேவனோட வார்த்தையே அப்படிதான் இருக்கும், நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கலாம். ரைட், எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லோருமே உடன்படிக்கை பண்ணி தேவனுடைய இந்த ஒரு பெரிதான வாய்ப்புக்குள்ளார வந்திருக்கிறோம். மனிதனுக்கு தேவன் வைத்திருக்க ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்துட்டு உயிர்த்தெழுதல், உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படின்னு வேதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சகோதரர் அசல் அவர்களும் இதை சம்பந்தமா பேசியிருக்காரு. உயிர்த்தெழுதல், உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படின்னு ரெண்டு பகுதி இருக்கு. என்னன்னா, இப்ப ராஜ்யத்துல கர்த்தருடைய புண்ணியத்தினால உலக மனுக்குலம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, உயிர்த்தெழுவாங்க இல்லைங்களா? அப்படி உயிர்த்தெழுந்து வந்த உடனே அவங்க பூரண மனிதர்களா அப்படின்னு கேட்டா இல்லை. பாத்தீங்களா, உயிர்த்தெழுதுருவாங்க. இலவச கிருபை அது. உயிர்த்தெழுது இலவசம், அது எல்லாருக்கும் இலவசம், கர்த்தருடைய புண்ணியத்தினால் வந்துருவாங்க. ஆனா உயிர்த்தெழுந்த வந்த மனிதனும் அவன் மீண்டும் என்ன பண்ணணும்னா உயிர்ப்பிக்கப்படணுமா. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவனுடைய பாவ சிந்தை, ஏற்கனவே பழைய சிந்தை இருக்கும் இல்லையா, அந்த பாவ சிந்தையிலிருந்து சத்தியத்தை கேட்டு 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 அவர் என்ன பண்ணணும்னா ஒரு நாள் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாகி ஒரு பூரண மனிதனா மாறும் பொழுது, பாவம் இல்லாத ஒரு மனிதனா மனம் மருந்தி அந்த ஒரு பூரண மனிதனா மாறும் பொழுது அவரு யுகத்துக்குள்ளார என்ன ஆயிடுவாருங்க, போயிடுவாரு. கரெக்டுங்களா? யுகத்துக்குள்ளார 1000 ஆண்டு அரசாட்சி முடிஞ்சிட்டு நித்திய ஜீவனோடு என்ன பண்ணிடுவாரு, பிரவேசிச்சிடுவார். அப்ப அவங்க வாழ்க்கையில ரெண்டு பகுதி இருக்கு இல்லைங்களா? உயிர் தெழணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அவரு உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு வேலைகள் அவர் செய்யணும். என்ன பண்ணணும்னா பாவத்திலிருந்து என்ன பண்ணணும், அவரு விடுதலை ஆகணும். சரி, இப்ப நமக்கு அப்படின்னா நமக்கும் அதே தான். நம்ம எல்லாம் ராஜ்யத்துக்கு மாதிரியா இருக்கிறோம். நமக்கு என்ன நடக்குதுன்னா உயிர் தெழுந்தோம். எப்போ? ஞானஸ்தானத்துல. கரெக்டுங்களா? ஞானஸ்தானத்துல உயிர் தெழுந்தோம். நாமெல்லாம் பரிபூர்ண மனிதர்களா இப்ப இல்ல. அப்ப ஞானஸ்தானத்துல உயிர் தெழுந்து நம்ம வந்துட்டு ஒரு நீதிமான் என்ற வஸ்திரம் தேவனுடைய கிருபையில கிடைச்சது. அவரு நம்மளை நீதிமான் எண்ணிக்கொள்கிறார். ஆனா நம்ம அந்த வஸ்திரத்துக்குள்ளார இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பாவ சிந்தைகளை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா விலகி நம்ம வந்து கர்த்தருடைய சாயலை, நற்குணங்களை என்ன பண்ணணும்னா
நம்ம வளர்த்து கொள்ளும் பொழுது நமக்கு இந்த ஒரு மரணம், நம்ம நிச்சயமா இந்த சரீரத்துல மறிப்போம் இல்லையா, அந்த மரணம் பெரிய மரணம் கிடையாது. அது வந்துட்டு ஒரு திரையை கடக்கிறோம், அவ்வளவுதான் இல்லைங்களா, ஒரு திரையை கடந்து போறோம். அது வந்துட்டு ஒரு பெரிய மரணம் கிடையாது. ஏன்னா அந்த மரணம் வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த மரணத்துக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கோம், ஆமாவா இல்லைங்களா? மரணம் வந்தாதான் திரையை கடந்து தேவன் மகிமைக்குள்ளார நம்ம என்ன பண்ண முடியும், சேர முடியும். ஸோ அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னா, நம்ம உயிர் தெழுந்தோம், ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, பாவ சிந்தனையிலிருந்து நம்மளுடைய ஜென்ம சுபாவம் இருக்கு இல்லையா, அந்த ஜென்ம சுபாவ பாவத்திலிருந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா சத்தியத்தை கேட்டு 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 சத்தியத்தை கேட்டு சத்தியம் நம்மளை என்ன பண்ணும், எதுல இருந்துன்னா இந்த பாவ சிந்தனையிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருடைய சாயலை என்ன பண்ணிப்போம், நம்ம தரித்துக் கொள்ளும். ஸோ இந்த ஒரு வாழ்க்கை முறை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் போகிட்டு இருக்கு. உயிர் தெழுந்தோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாவத்திலிருந்து விடுதலை அடையணும் அப்படின்னு பாக்குறோம். நம்ம எல்லாருமே அதோட முயற்சியும் பயிற்சியும் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா, சத்தியம் கேட்டு கேட்டு அதை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், ரைட்? இப்ப பாவம் அப்படின்னா, பாவத்தை குறித்து கொஞ்சம் யோசிக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா, 1 மணி நேரம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களோட எந்த ஒரு சிந்தனையும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, நீங்க வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஏன்னா நாங்க நம்ம பாடம் கேட்கும் போது என்ன பண்ணோம்னா உட்காந்துருப்போம், பிரதர் பாடம் எடுத்துன்னு இருப்பாரு, ஆனா கண்ணு காது எல்லாம் அவரை நோக்கி தான் இருக்கும், ஆனா என்னோட மைண்ட் எல்லாம் எங்க இருக்கும்? ஆமா, அது எனக்கு நல்லாவே தெரியறதுனால என்னோட சகோதர சகோதரிகளையும் என்ன பண்ணிக்கிறேன்னா தாழ்மையா கேட்டுக்கிறோம், 1 மணி நேரம் எப்படியாவது கட்டுப்படுத்தி நம்மளை சிந்தை என்ன பண்ணணும்னா அந்த கட்டுப்பாடுக்குள்ளார வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். இது ஒரு முயற்சி இருக்கட்டுமே, ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 1 மணி நேரம் ஒரு முயற்சி பண்ணுவோமே, ரைட்டுங்களா? சோர்ந்து போயிட வேணாம், சரிங்களா? ஓகே. இப்ப பாவம், அதுல இருந்து தான் நம்ம விடுதலை ஆகணும், ரைட்டுங்களா? இப்ப பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் எது எது சொல்லலாமா? அப்படி ஒண்ணு இருக்குங்களா? பாவத்துல பெருசு, இது பயங்கரமான பாவங்க, இதெல்லாம் சாதாரண பாவங்க, அப்படி ஏதாவது சொல்லலாமா? இருக்கா இல்லைங்களா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நீங்களே சொல்லிடுங்க, ரைட்டுங்களா? ஸோ அதான் கரெக்ட் இல்லை? ஏன்னா பாடம் நான் ஏற்க ஃபர்ஸ்ட் வந்ததுனால தெரியும், நீங்க இப்போதான் அறிமுகமா இருந்தனால தெரியாது. ஓகே, பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் அப்படின்னு இருக்கான்னா, ஆமா இருக்குங்க. அந்த பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பாடமா பார்க்க போறோம். என்ன இது, என்னது பெரிய பாவம் சின்ன பாவம்? மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான ரொம்ப மோசமானது பாவம், மன்னிப்புக்கு ஏதுவான பாவம் கொஞ்சம் சின்னதா இருக்கு, ரைட்டுங்களா? நான் தேங்க்யூ. அப்போ நம்ம பலவீனத்தினால வர்றதும் பாவம் ஒண்ணு இருக்கு, ஆதாம் மூலமா வந்த ஜென்மத்திலேயே இருந்த மனிதனுக்கே உரிய ஒரு பாவம் இருக்கு, ரைட்? தேங்க்யூ பிரதர். இப்ப பிரதர் சொன்ன பாயிண்ட்ல இருந்து நம்ம பாடத்தை தொடங்கலாம். பாருங்க, இதுதான் ரொம்ப நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். நம்மளே ஒரு பாடத்தை எடுத்துட்டு வந்திருக்க, நமக்கு என்ன தேவைன்னு நம்மளே என்ன பண்ணலாம், முடிவு பண்ணி தேவ ஆவியில என்ன பண்ணிக்கலாம்னா தேவன்கிட்ட இருந்து ஆவியில பாடத்தை வாங்கலாம், ரைட்டுங்களா? இப்ப பிரதர் சொன்னதுல இருந்து நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். நமக்கு மனிதனுக்கு ஆதாம் மூலமா வந்த பாவம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, ஆதாம் மூலமா வந்த ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்தை குறித்து தேவனுடைய பார்வை இப்போ நம்ம மத்தியில, அந்த பாவத்தை குறித்து தேவனுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாசிக்கலாம் ஒரு வசனம், சங்கீத புத்தகத்திலும் 103வது சங்கீதம், சங்கீத புத்தகம் 103 11 12. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவ்வளவுதான் விஷயம். தேவன் இன்னைக்கு உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிற நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, ஆதாமுடைய பாவத்துக்கு என்ன பண்ணிட்டார், நம்மளை ஃப்ரீ பண்ணிட்டார். அது ஒரு இலவச கிருபையில ஃப்ரீ ஆகிட்டோம், ஆமா இல்லைங்களா? கர்த்தருடைய அந்த புண்ணியத்தினால, முதல்ல அந்த புண்ணியம் யார் மேல பூசப்பட்டிருக்கு, நமது மேல பூசப்பட்டதுனால தேவன் அந்த ஒரு ஆதாம் மூலமா வந்தக்கூடிய அந்த பாவத்தை என்ன பண்ணிட்டாரு, நீக்கி போட்டார். அதுதான் இங்க சொல்லும் போது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் நீக்கி போட்டிருக்காருன்னு சொல்றாரு. கிழக்கு இந்த பக்கங்களா, கிழக்குக்கும் மேற்குக்கும்
எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரம் அவர் நம்ம பாவங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா நம்மை விட்டு நீக்கி போட்டார். ஏதாவது புரியுதுங்களா நமக்கு? கிழக்கு இந்த பக்கம் இருக்கு, மேற்கு இந்த பக்கம் இருக்கு, ரெண்டும் என்னைக்குமே என்ன ஆகாது, சேரவே சேராது. அப்பனா இது எவ்வளவு தூரம் வேணாலும் போவோம், இது எவ்வளவு தூரம் வேணாலும் அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுடைய பாவம் என்ன பண்ணப்பட்டிருக்கான், மன்னிக்கப்பட்டிருக்கு. இப்ப பெரிய பிளெஸிங்கா இல்லைங்களா, பெரிய ஆசீர்வாதமா இல்லைங்களா? இப்படிதான் நம்மளுடைய பாவம் வந்துட்டு ஆதாம் மூலமா வந்த பாவத்தை தேவன் கர்த்தருடைய புண்ணியத்தினால நமக்கு மன்னிச்சிட்டார். ரைட். அடுத்து நம்ம என்ன பாவத்தை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாவத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆதாமுடைய பாவத்தினால நம்ம மன்னிக்கப்பட்டுட்டோம். இப்ப நமக்குள்ளார பாவம் இருக்கா இல்லையா? கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? புது சிருஷ்டி ஆயிட்டோம். புது சிருஷ்டி ஆன பிறகு, உடன்படிக்கை பண்ணின பிறகு நம்ம கிட்ட பாவம் இருக்கா இல்லைங்களா? பாவம் இல்லைன்னு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்லவே முடியாது. ஆமா, பாவம் இல்லைன்னு நமக்குள்ளார பாவங்கள் இருக்கு. அனுதினமும் நம்ம அதோட தான் என்ன பண்ணிடுவோம், போராடி இருக்கோம். கிருபையில் சத்தியத்தினால விடுதலை அடைந்து கொண்டிருக்கோம். நமக்குள்ளார உடன்படிக்கை பண்ண பிறகு நமக்குள்ளார இருக்கிற பாவத்தை குறித்து ஒரு வசனம் வாசிக்கலாம், சரிங்களா? அது சங்கீத புத்தகம் 19வது அதிகாரம் 12 மற்றும் 13. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இந்த வசனம் தான் இன்னைக்கு நம்ம மேல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, நமக்குன்னு உரிய வசனம். உடன்படிக்கை பண்ணட்டும், அதனால தேவன் என்ன பண்றார், நம் பாவங்களை மன்னிச்சிட்டார். ரைட்டுங்களா? இருந்தாலும் எந்த பாவத்தை மன்னிச்சாரு? ஆதாமுடைய பாவத்தை மன்னித்து நம்மளையும் ஒரு புது மனிதனா என்ன பண்றார், புது சிருஷ்டியா நிறுத்திட்டாரு. இப்போ அப்படி இருந்தாலும் கூட இந்த நீதியின் வஸ்திரத்துக்குள்ளார நம்மளுடைய ஜென்ம சுபாவத்தங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு, மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ இந்த வசனம் பார்க்கும்போது தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இப்போ இந்த இடத்துல இந்த பிழைன்னு சொல்ற இடத்துல நம்ம வந்துட்டு பாவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பிழை, பாவம். இப்ப நீங்க இந்த விஷயத்த நம்ம இந்த பாடத்துல பார்க்கும் பொழுது அந்த பிழை அப்படின்னு சொல்றது பெரிய பாவமா அப்படின்னா இந்த பாடத்துல நம்ம போகும்போது என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அது பெருசா சின்னதா அப்படின்னு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். இதுதான் நம்ம பாடத்தோட தலைப்பு. ரைட்டுங்களா? என்ன பாடம்? மறைவான குற்றங்கள். மறைவான குற்றங்கள். நம்ம பாவங்கள்னு வைக்கல, ஆனா என்னன்னு வச்சிருக்காங்க, குற்றங்கள், மறைவான குற்றங்கள். இப்ப நமக்கு பாவம்னா என்ன? வேதத்துல பாவத்திற்கு ஏதாவது வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கான்னா நிறைய இருக்கு. நிறைய வசனங்கள் வந்து கொடுக்க நம்ம எழுதியிருக்கோம். ஆனா அவ்வளவு படிச்சா நமக்கு நேரம் பார்த்த 1 மணி நேரம் அதுதான் படிச்சுன்னு இருக்கும். அப்ப அவ்வளவு பாவங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த பாவங்கள்லாம் நமக்கு தெரியும், இதெல்லாம் பாவம்னு நமக்கு தெரியும். அதனால தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த பாவத்தை விட்டு எப்படியா விடுதலை ஆகணும் அப்படிங்கறது நம்மளுடைய புத்தியில எழுதி வச்சிருக்கோம். ரைட்டுங்களா? அந்த முயற்சிகளை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பாவங்கள், உதாரணத்துக்கு ஏதாவது பாவம் சொல்லலாம் பாருங்களேன். களவு, திருடுறது பாவமா இல்லைங்களா? விபச்சாரம் பாவமா இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியுமா? பாவம்னு தெரியும். இதெல்லாம் நம்ம செய்வோமா? செய்ய மாட்டோம். பாத்தீங்களா? ஏன்னா பளிச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு இதெல்லாம் பாவம், இதை நம்ம செய்யக்கூடாது. இது சாதாரண எந்த ஒரு கிறிஸ்தவனுமே செய்வாங்க இல்லைங்களா? இது வந்துட்டு நம்ம தான் செய்யணும் அப்படின்னா, எந்த ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவரும் என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரியான பாவத்துக்கு விலக்கி நிற்பாரு. ஆனா புது சிருஷ்டியா இருக்கிற நம்ம ஒரு விசேஷமா என்ன பண்ணணும்னா, இந்த பாவத்துல இருந்து விடுதலை ஆயிடும். ஆப்வியஸா நம்ம ஆகணும் இல்லைங்களா? ஆனா மறைமுகமான ஒரு பாவம் இருக்கு. அந்த பாவத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பாடங்கள் பார்க்க போறோம். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். என்ன இந்த மறைவான குற்றம்? என்ன இந்த மறைவான பாவம்? இப்ப நீங்க சொல்லுங்க, மறைவான இப்ப நீங்க பாவம்னா என்னன்னு கேட்டது நீங்க சொல்லிட்டீங்க இல்லைங்களா? களவு இல்லைங்களா, விபச்சாரம், இல்லாட்டி பொல்லாங் பண்றது, சண்டை, இதெல்லாமே வந்துட்டு ஒரு சின் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப மறைவான குற்றங்களுக்கு உதாரணம் சொல்லுங்க. பொறாமை சொன்னது யாரு? கிரேட் மணி பிரதர். பொறாமை வேற? பெருமை
பாருங்க, நீங்க சத்தியத்துல டெஃபினட்டா தேவனுடைய ஆவியில என்ன பண்ணிருக்கோம், எல்லாருமே வளர்ந்துருக்கிறது. இதெல்லாம் அடையாளம். நன்றி. பெருமை, மனம் மேட்டிமை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கும், ஆனா வெளியே தெரியாது. அவ்வளவுதான், பாடம் முடிச்சிட்டேன். நீங்களே இப்ப எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் என்ன கண்டினியூ பண்ணேன்? சோ பாருங்க, போராமை, மனமேட்டிமை, பெருமை, இதெல்லாம் நமக்குள்ளார இருக்கும், ஆனா என்ன பண்ணாதுங்க, வெளியே தெரியாது. இதெல்லாம் மறைவான பாவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டுங்களா? தேங்க்யூ. ஸோ இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன பண்ணலாம்னா நெருங்கி போகலான்னு பண்ண சகோசோலே. ஸோ இந்த மாதிரியான இந்த மறைவான பாவம் இருக்கு இல்லையா, இந்த குற்றங்கள் இருக்கு இல்லையா, இதை குறித்து அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் சொல்றாங்க. அது வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமா, இது ரொம்ப பரிச்சயமான வசனங்க. ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப பரிச்சயமான வசனம். இது நிறைய ஞான மருத்துவம் மேல இருக்கிற வசனம் 11வது அதிகாரம் எடுத்துட்டு வந்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு பேசுவேன், எல்லாம் கவனிச்சிருப்போம். ஆனா நமக்கு பாடத்துக்கு தேவையான அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுக்கலாம். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, நம்ம செய்ய வேண்டிய ஒரு அசைன்மெண்ட் அது. ரைட்டுங்களா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை இப்படி தள்ளி விடுறதுதான் நம்மளோட வேலை இல்லைங்களா? உயிர்த்தெழுந்து வந்த நமக்கு என்னதான் வேலைன்னா, நம்ம நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணணும், தள்ளி விட்டுட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். கரெக்டா? அப்ப நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு அப்படின்னு இங்க இருக்கு. இதே ஆர்சி பைபிள்ல அந்த மொழிபெயர்ப்பு எப்படி இருக்கும்னா இருக்குங்களா பதர்? ஓகே ஓகே, நான் அதை சொல்லிடுறேன். ஒரு சின்ன வாக்கியம் தான். இந்த நெருங்கி நிற்கிற பாவம்னா எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க? பக்கத்துல இருக்கிறது இல்லைங்களா? இப்ப இந்த மைக்கு நான் நெருங்கி நிற்கிறோம், கரெக்டுங்களா? அதானே நெருங்கி நிற்கிறதுன்னு தமிழ்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்னு அல்ல. மாறாக ஆசி பைபிள் எப்படி இருக்குன்னா, நம்மளை பற்றி கொண்டிருக்கும் பாவம். எப்படி போட்டிருக்கிறதுல? நம்மளை பற்றி கொண்டிருக்கும் பாவம். அப்ப நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் இல்ல, நம்மளை சுற்றி பற்றி கொண்டிருக்கிற பாவத்தை என்ன பண்ணுவோம் இருக்கு, நம்மளை வந்துட்டு தள்ளி விட்டு. வாசிங்க அந்த ஒரு வாக்கியத்தை. ஆகையால் 12:1. எனவே திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. போதும். எந்த நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, உதறி தள்ளிட்டு நம்ம என்ன பண்ணணும், போகணும். அப்ப இந்த பாவம் தான் உள்ளத்திலேயே ரொம்ப மோசமான பாவம். ஆமா இல்லைங்களா? ரொம்ப மோசமான பாவம். ஏன்னா இதை நம்ம எவ்வளவு தள்ளுனானா என்ன பண்ண வேண்டியது, போக மாட்டேது. அதை நம்மளை என்ன பண்ணிக்குது, இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பற்றி கொண்டு நம்ம சதையும் என்னமா சொல்லுவாங்க, என்னது நகமும் சதையுமா என்ன பண்ணிட்டு இருக்கு, அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது போல இந்த பாவம் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கான், பற்றி கொண்டு இருக்கு. அப்போ பவுல் அவர்கள் சொல்லும் போது இதை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, உத்தரி தள்ளிட்டு என்ன பண்ணுங்க, போகணும். இதுதான் பாடம். நமக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, உயிர்த்தெழுந்து வந்த நாம பாவத்தை விட்டு விலகி வாழணும். கரெக்டா? அப்ப இந்த பாவம் எப்படிப்பட்ட பாவமா இருக்குன்னா, ரொம்ப மோசமான பாவமா இருக்கு. எப்படி இது மோசம்னா, இது மறைமுகமான பாவமா இருக்கு. கரெக்டுங்களா? இது வெளியே தெரிய மாட்டுது. ஆனா இந்த பாவம் எப்படி இருக்குன்னா, நம்மளை பற்றி கொண்டு இருக்கு, இருக்க பிடிச்சிக்கிட்டு அது வந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம உதறி தள்ள வேண்டியது அவசியமா இருக்கான்னு சகோதரர். ஓகே, இதுதான் பாடம். ரைட்டுங்களா? இப்ப எப்படி இந்த என்னென்ன பாவங்கள்லாம் இருக்கு, இது எப்படி நமக்கு மறைமுகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்து போகலாம். இப்ப பாருங்க, நான் சில வாக்கியங்கள் சொல்றேன். எதுக்கு இந்த வாக்கியம் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வேற எங்கேயும் யோசிக்க கூடாதுங்கிறதுக்காக இந்த வாக்கியங்களை நான் சொல்றேன். நீங்க எல்லாருமே இதுக்கு என்ன பண்ணணும், சில பதில் தரணும். ரைட்டுங்களா? அப்படி பதில் தந்தாதான் நம்ம பாடத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். சில வாக்கியங்களை சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் தாங்க. வாக்கியம் 1, சில விஷயங்கள் நமக்கு தெரியும், அடுத்தவங்களுக்கும் தெரியும். ரைட்டுங்களா? சில விஷயங்கள் நமக்கு தெரியும், நமக்கு நல்லா தெரியும்,
அடுத்தவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன மாதிரி விஷயமா இருக்கும்? உதாரணம் சொல்லுங்க. ஏதாவது ஒரு உதாரணம். சில விஷயம் நமக்கும் தெரியும், பிறருக்கும் தெரியும். நானே உதாரணம் ஆரம்பிக்கிறேன். இப்ப வந்துட்டு ஒருத்தவங்க நல்லா சொல்லுங்க brother. பாருங்க பிரதர் வந்துட்டு சொல்றாங்க, கோபப்படுறது எனக்கு நல்லா தெரியும், பிறருக்கும் நல்லா தெரியும். கரெக்டுங்களா? கரெக்டா? ஓகே, தேங்க்யூ. ஒருவேளை வந்துட்டு பாட்டு பாடுது, பாசிட்டிவா நம்ம யோசிப்போம். நல்ல பாட்டு பாடுறாங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டர் நல்லா பாடுறாங்க, ஒரு பிரதர் நல்லா பாடுறாங்கன்னா, நல்லா பாடுவாங்கிறது பாடுறவங்களுக்கு நிச்சயமானா ஓரளவுக்கு நல்லா அந்த தைரியம் இருந்ததுனால முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, பாடுவாங்க. பிறருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ரைட்டுங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா சில நல்ல நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. அவங்கள்ட்ட பேசினா ரொம்ப கலகலப்பா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேசுவாங்க. அவங்கள்ட்ட பேசுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். சில நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க. அது அவருக்குமே தெரியும் அந்த கேரக்டர் இருக்குன்ட்டு, பிறருக்கு என்ன ஆகும் தெரியும். ஓகேங்களா? அப்ப இந்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கும் தெரியும், பிறருக்கும் தெரியும். இப்ப 2வது வாக்கியம் சொல்றேன், நமக்கு தெரியாது, பிறருக்கும் தெரியாது. விடுகதை மாதிரி இருக்குங்களா? ஓகே, நீங்க முயற்சி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியாவது இந்த உபதேசம் நம் சிந்தைக்கு போகணும், அவ்வளவுதான் விஷயம். எப்படி வேணாலும் நம்ம போகலாம். நமக்கும் தெரியாது, பிறருக்கும் தெரியாது. உதாரணம், இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படி. ஓகே, பரவாயில்ல. இப்ப பாருங்களேன், உதாரணத்துக்கு நானே சொல்றேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு வந்துட்டு 40 வயசு ஆகும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, ஒன்று கண்டுபிடிச்சாங்க, சுகர் இருக்குன்ட்டு. எனக்கு அது 43 வயசுல தான் தெரிஞ்சிச்சு. 40 வயசுல எனக்கு சுகர் வந்தது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஆனா அது என்ன பண்ணல, எனக்கு தெரியவே இல்லை. நான் பாட்டுக்கும் எப்பொழுதும் மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில வாழ்ந்தேன். அப்புறமா கண்டுபிடிச்சு பார்த்தோம், எப்படிப்பா நீ எல்லாம் இருக்கிற, இவ்வளோ சுகர் எப்படி ஏறிச்சு அப்படின்ட்டு ஷாக்கா சொன்னாரு டாக்டர். அப்ப எனக்குள்ளார இருந்தது, ஆனா எனக்கும் தெரியல, என்னோட மனைவிக்கோ இல்லாட்டி என்னோட சகோதர சகோதரி யாருக்குமே என்ன ஆகல, தெரியல. சில நோய்கள் சொல்லலாம் இல்லையா, சில நோய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளார இருக்கும், யாருக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் அது நமக்கே தெரியாது, பிறருக்கும் தெரியாது. ரைட்டு. ஸோ இந்த வாக்கியத்துக்கு நீங்க தான் உதாரணம் சொல்லணும். ஏன்னா 2த்துக்கு நான் சொல்றேன், 1க்கு பிரதர் சொன்னாருங்க. ஓகே, இப்போ இந்த வாக்கியம் பாருங்க, எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரியாது. நமக்கு தெரியும், பிறருக்கு தெரியாது. இததான் எதிர்பார்த்தேன். ரைட்டுங்களா? பொய் சொல்றது யாரு சொன்னாங்க? சொன்னாங்க. பாருங்களா, பொய் சொல்றது செம்மையா நம்ம பொய் சொல்லுவோம். ஆனா அது பொய் சொல்றோம்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும், ஆனா யாருக்கும் தெரியாது. ஸ்டூடெண்ட் டீச்சர் கிட்ட, வக்கீல் கிட்ட, இல்லைங்களா, உலகத்துல செம்மையா நம்ம நடிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா மற்றவங்களுக்கு என்ன ஆகாது, நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோன்னே தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். நம்மளாம் நல்ல நடிகர்களா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? ஓகே, இதுதான் நிஜம். நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம நிச்சயமா நிஜம். நம்ம அந்த மாதிரி சில நேரத்துல ரொம்ப ஓவர் ஆக்டா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்ட் பண்ணுவோம். நமக்கு தான் தெரியாது, ஏன்னா அதெல்லாம் ரகசியம் இல்லையா, எங்கெங்கெல்லாம் நம்ம நடிச்சோன்னு நமக்கு தான் தெரியும். ஓகே, இப்போ நான் 4வது ஒரு வாக்கியம் சொல்ல போறேன். இதுதான் நம்மளுடைய பாடத்துக்கு முக்கியமான ஒரு வாக்கியம். அது என்ன அப்படின்னா, நீங்க அதுக்கு உதாரணம் சொல்லணும். நமக்கு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாருக்குமே தெரியும். மேட்டிமை ஒரு குணம். அது எனக்கு தெரியாது, எல்லாருக்கும். மேட்டிமை ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க பிரதர். நீங்க வேற ஏதாவது முயற்சி பண்ணலாம். நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா நம்மளை தவிர பாக்கி எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஏதாவது விஷயம் இருக்குமா? நம்மளை மறந்து நமக்கு தெரியாது, பிறருக்கு தெரியுமா? நமக்கே தெரியாது. டிஃப்ரெண்டா பேசுவாங்க, யோசிப்பாங்க. ஓகே, மேட்டுமையான குணலட்சணம் வந்துட்டு நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியாது, ஆனா பிறருக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நம்ம 4வது வாக்கியத்துக்கு வந்தோம். இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. இதுதான் மறைவான பாவங்கள். நமக்கு தெரியாது,
ஆனா பிறருக்கு, நம்மளை சுத்தி இருக்கிற பிறருக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணும்? தெரியும். இந்த பாவத்துக்கு பேரு என்ன அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் சொன்னா, மறைமுகமான ஆங்கிலத்தில் வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? பிளைண்ட் ஸ்பாட். இந்த வாக்கியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு தெரியாது, ஆனா பிறருக்கு தெரியும். அப்ப நம்மளுடைய மறைமுகமான பாவங்கள் நமக்கு தெரியுமா தெரியாதா? சில விஷயம் தெரியும், சில விஷயம் தெரியும். மறைமுகமான பாவங்கள் நமக்கு தெரியுமா தெரியாதா? பாருங்க, ரெண்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? மறைமுகமான பாவங்கள், இந்த நான் சொன்னது மேல வாக்கியம், நமக்கு தெரியும். பாருங்க, நமக்கு தெரியும், பிறருக்கும் தெரியும் பாவம் இது அப்படின்னு. ஆனா இந்த மறைமுகமான பாவங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா பிறருக்கு தெரியும். பாருங்க, பாவம் என்னன்னு லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? வேதம் சொன்னிச்சு நிறைய பாவங்கள் இருக்கு. இந்த பாவம்லாம் நமக்கு தெரியும். பாவம்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். இருந்தாலும் அதெல்லாம் விலகி இருப்போம். ஆனா இந்த மறைமுகமான பாவங்கள், மறைவான குற்றங்கள் எப்படி இருக்கும்னா, அது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்குள்ளார இருக்குன்ட்டு தெரியவே தெரியாது, ஆனா பிறருக்கு மாத்திரம் அது தெரியும். இப்ப சொல்லுங்க, இப்ப நமக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, எடுத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனா நமக்கு தெரியாத பாவத்தை நம்ம எப்படி விளக்குறது? எப்படி நம்ம முயற்சி பண்றது? ஓகே, சத்தியம் கேட்கிறோம், ஆனா எனக்குள்ளார அந்த பாவம் இருக்குன்னு எனக்கு தெரியல. பாருங்க, நம்ம வந்ததே பாத்தீங்கன்னா அதுதான், சுற்றி பற்றி கொண்டு இருக்க அந்த பாவம், ஆனா எனக்கு அது தெரியல. குழப்பமா இருக்கா? இப்ப நம்ம நல்லது குழம்புனது நல்லது, அப்பதான் நம்ம என்ன ஆகலாம்? தெளிவாகலாம். நம்ம ஒரு ஸ்லைடு போடுவாங்க, அதை பாருங்க, அந்த படத்தை பாருங்க. இந்த படம் பாருங்க, இதுல ஒரு கார் போயிட்டு இருக்கு. காருக்கு ரெண்டு சைடுல என்ன இருக்கும்? மிரர் இருக்கும். எதுக்கு? பின்னாடி வர வாகனத்தை வந்துட்டு பாக்குறது. கரெக்டுங்களா? அதுக்கு தானே இருக்கு. கரெக்ட். அப்ப இந்த பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா? பச்சை கலர்ல இருக்குங்க இல்லையா? இந்த கார்ல போறவங்களுக்கு, பைக்ல போறவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கண்ணாடியில பார்த்தோம்னா பின்னாடி வர வாகனங்கள் நமக்கு தெரியும். ஆனா அந்த ரெட் கலர் இருக்கு பாத்தீங்களா? அங்க ஒரு கார் இருக்கு, சிவப்பு கலரில் ஒரு கார் இருக்கு. ஆனா அந்த காரு தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? தெரியாது. ஏன்? பாத்தீங்களா? அதுதான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லப்படுது. பக்கத்துல இருக்கிற காரும் சைட்ல தான் வருது, ஆனா இந்த காரு ஓட்டுறவருக்கு பின்னாடி பாக்குறாரு, எதுவுமே இல்லை. இப்ப அவரு திரும்பணும்னு நினைக்கிறாரு, பின்னாடி பாக்குறாரு, எதுவுமே இல்லை. திரும்பணும்னா திரும்ப வர மாட்டாரா? திரும்ப வர. ஆனா ஆபத்து வருமா வராதா? வரும். பாத்தீங்களா? இந்த பக்கத்துல இருக்கிற இந்த ரெட் கலர்ல இருக்கிற கார் பாத்தீங்களா? இந்த இடத்துல இருக்கிற அந்த காருக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்றேன். பிளைண்ட் ஸ்பாட். அது வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம கண்ணாடியில பார்ப்போம், ஆனா தெரியாது, ஆனா அது இருக்கும். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? மறைவானது நமக்குள்ளார இருக்கும், நம்மளை பற்றி கொண்டு இருக்கும் அந்த பாவம், ஆனா நமக்கு அது தெரியாது. இப்ப சொல்லுங்க, இது நல்ல, இந்த பாவத்துக்கு என்ன ரேட்டிங் போடுவோம்? இது மோசமான பாவமா இல்ல கொஞ்சம் ஆவரேஜான பாவமா? பாவம் இதுன்னு தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடுவோம்? விலகிறதுக்கு முயற்சி எடுப்போமா எடுக்க மாட்டோமா? ஒரு புது சிருஷ்டியா நிச்சயமா பாவம் இதுன்னு சொன்ன பிறகு நம்ம முயற்சி எடுப்போம். ஆனா பாவம் நமக்குள்ள இருக்கிறதே தெரியாம நம்ம என்ன முயற்சி எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடத்துல கத்துக்க போறோம். அப்ப நமக்கு தெரிஞ்சுட்டு, மறைவான பாவங்கள், நம்மளை பற்றி கொண்டு இருக்கும் பாவங்கள் நமக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தெரியும்? பிறருக்கு தெரியும். எப்படி அவங்களுக்கு தெரியும்? அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? பிறருக்கு எப்படி தெரியணும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. இந்த படம் என்ன சொல்லுது? இது என்ன? கண். ஓகே, இது கண்ணு. கரெக்டுங்களா? இது நம்மளுடைய கண். ஸோ இந்த கண்ணுல நமக்கு எத்தனை கண்ணு இருக்குன்னா, ரெண்டு கண்ணு இருக்கு. ரைட்டுங்களா? தேவன் ஏன் ரெண்டு கண்ணு வச்சாரு? எத்தனை மூக்கு இருக்கு? ரெண்டு மூக்குங்களா? ஒரு மூக்கு இருக்கு. எத்தனை வாய் இருக்கு? ஒரு. ரெண்டு வாய் இருந்தா
ஒரு வாயே முடியல இல்லைங்களா? சமாளிக்க முடியல. சிஸ்டர் பயங்கர ஒரு அனுபவத்துக்குள்ளார வந்திருக்காங்க. 2 வாய் இருந்தா என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு. அப்ப தேவன் நமக்கு எதை வச்சாலும் ஞானம், தேவனோட ஞானத்துல அது நமக்கு செஞ்சிருக்காரு இல்லைங்களா? நம்மளை வடிவமைச்சிருக்காரு. 2 கண்ணு ஏன் தேவை அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு வந்துட்டு தேவனோட சிஸ்டத்துல இந்த பாயிண்ட் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் 2 கண்ணு வச்சாரு அப்படிங்கிறது பாருங்க. நம்ம எல்லாரும் கண்ணுலையும் நமக்கு இப்ப இந்த ஒளி வந்துட்டு நம்ம கண்ணு மேல படுது. அப்ப படும்போது எதிர இருக்கிற ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா தெரியுது, ரைட்டுங்களா? அந்த விழித்திரையில வந்துட்டு ரெக்டினா அப்படின்னு சொல்றாங்க. அதுல படுற எல்லாமே எங்க போகுதுன்னா மூளைக்கு போகுது. தகவல் வந்துட்டு எங்க போகுது? மூளைக்கு போகுது. கண்ணு பார்க்கிற விஷயம் அந்த தகவல் உடனே மூளைக்கு கொண்டு போகுது, ரைட்டா? இப்ப கேமரால இருந்து ஒயர் போய் சிஸ்டத்துல கொடுத்துருக்காங்கன்னா இந்த கேமரால பாக்குறது எல்லாமே எங்க தெரியும்? அந்த மானிட்டர்ல தெரியும் இல்லைங்களா? அதே மாதிரி கண்ணு பாக்குறது எல்லாமே எங்க போயிடும்? தகவல் மூளைக்கு போயிடும். நம்மளுடைய பிறப்பிலேயே எல்லா மனிதர்களுக்கும் கண்ணுல ஒரு குறை இருக்கும். நல்லா தெரிஞ்சுப்போம். நம்ம எல்லா மனிதர்களுக்கும் இது வந்து ஒரு நோயின்னு கூட சொல்றாங்க. அந்த நோய்க்கு பேர் என்னவா? பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்றாங்க மெடிக்கல். பிளைண்ட் ஸ்பாட். என்ன இதை புதுசா சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நம்ம கண்ணு இருக்கு இல்லையா, நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம பார்க்கிற எல்லாமே நம்ம பார்க்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கண்ணுக்கு மறைவானது இருக்கு. நம்ம பார்க்கறது முழுசும் பார்க்கலையா, இதுல மறைஞ்சு ஒண்ணு இருக்கா. அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை நம்ப முடியுதுங்களா? நம்பிதான் ஆகணும், ரைட்டுங்களா? ஏன்னா சயின்ஸ் அப்படிதான் சொல்லுது, நிரூபிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா நம்மளோட விழித்திரை இருக்கு இல்லையா, கருப்பு மொழி இருக்கு இல்லையா, அதுல ஒரு டாட் இருக்கு. அந்த டாட்ல படக்கூடிய எந்த ஒரு ஒளியும் அந்த தகவலை எங்க கொண்டு போயிடுறது இல்ல? மூளைக்கு கொண்டு போறது இல்லை. நம்ம மூளைக்கு தகவல் போனாதான் நம்ம இதை பார்த்தோன்னு நம்பும் இல்லைங்களா? அந்த டாட்ல படுற, நம்ம கண்ணுல இருக்கிற ஒரு டாட் இருக்கு, அந்த டாட்ல படுற எந்த தகவலும் எங்க போறது இல்லையா? மூளைக்கு போறது இல்லையா? அப்பனா நம்ம எல்லாம் குருடர்களா இல்லைங்களா? நம்ம பார்க்கிறோம் ஆனா தெரியல, கரெக்டா இல்லைங்களா? அப்பெல்லாம் நம்ம ஏதோ ஒரு விதத்துல, இதனால்தான் சொல்லப்படுது, சயின்ஸ் என்ன சொன்னா பிளைண்ட் ஸ்பாட். நம்ம கண்ணுல வந்துட்டு இந்த ஸ்பாட் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கான். அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். எல்லாரும் மனுஷ கண்ணுலையும் இருக்கான், கரெக்டுங்களா? சோ இந்த இடத்துக்கு பேர் என்ன சொன்னோம்? பிளைண்ட் ஸ்பாட். எதுக்காக இதை பேசுறோம்? நம்ம பார்க்கிறோம் ஆனா தெரியல, புரியுதுங்களா? பார்க்கிறோம் ஆனா அது மறைஞ்சிருக்கு. நம்ம மூளை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணல, மறைஞ்சிருக்கு. இதுல தேவன் ஏன் இப்படி பண்ணாரு? அப்பெல்லாம் நம்மள குறைவுள்ளவர்களா தேவன் படைச்சிட்டாரான்னா இல்லை. அதனாலதான் அவர் தேவன். அவர் எப்படி படைச்சிருக்காரு பாருங்களா? அதுல ஒரு அதிசயம் வச்சிருக்காரு. என்னன்னா, இந்த கண்ணுல எனக்கு எந்த பொருள் மறைக்குதோ, எந்த பொருள் தெரியலையோ, இந்த கண்ணுல எனக்கு டாட் இருக்கு இல்லையா, பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு இல்லையா, நான் ஒரு பொருளை பார்க்கறேன், அந்த பாயிண்ட் வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. இந்த கண்ணுல எனக்கு எது மறைக்கப்பட்டிருக்கோ அதை இந்த கண்ணு என்ன பண்ணிடுமா? பார்த்துருமா, பார்க்க முடியுமா? இதுக்கு எது மறைவா இருக்கோ அது இந்த கண்ணால என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இந்த கண்ணுல எனக்கு எது மறைவா இருக்கோ அது எந்த கண்ணு பார்க்க முடியுமா? இந்த கண்ணு பார்த்துட முடியுமா? அப்ப 2 கண்ணும் பார்க்கறதுனால நமக்கு முழு தகவல் எங்க போயிடும்? பிரைன் போயிடும். புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப ஒரு கண்ணுக்கு மறைவானது, தெரியாதது, நமக்கு பிளைண்ட் ஸ்பாட்டா இருக்கிறது, இன்னொரு கண்ணுக்கு என்ன பண்ணப்படுது? அது தெரிஞ்சிடுது. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணலாம், யோசிக்கலாம். பாருங்க, ஒரு கண்ணுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? மறைக்கப்பட்டிருக்கு. அது இன்னொரு கண்ணுக்கு அது என்ன பண்ணப்படுது? தெரியப்படுது. வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு புத்தகம் 6வது அதிகாரம் 22, 23. மத்தேயு 6. கண்ணானது சரீரத்தின் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். வசனம் என்ன சொன்னா, நம்மளுடைய கண்ணு கெட்டதா இருந்தா, நம்ம கண் பார்வை இல்லைன்னா, அந்த பிளைண்ட் ஸ்பாட் நமக்குள்ளார இருந்தது, அந்த பார்வை இல்லாட்டி நம்ம சரீரம் முழுவதும் என்னவாயிடுமா? இருளாயிடும். கரெக்டுங்களா? அப்ப நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஒரு கண் குறைபாடு நம்ம சரீரத்தை என்ன பண்ணிடுமா?
இருளாக்கிடும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு கண்ணுல இருக்கிற குறை இன்னொரு கண்ணு என்ன பண்ணுமா, அது வந்து சரி பண்ணும். அப்ப இதை என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பாருங்க, சகோதரராகிய நமக்கு மறைவான பாவங்கள் நம்மளால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. நமக்குள்ளதான் இருக்கு, நம்மளை அது பற்றி கொண்டு இருக்கு. ஆனா நம்மளால அதை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஒரு கண் பார்க்காதத என்ன பண்ணும், இன்னொரு கண்ணால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அந்த கண் பார்க்கறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், லாபம் கிடைக்கும். என்னன்னா, ஒரு சகோதரன் நம்மளுடைய குறைகளை, குற்றங்களை அவர் வந்து என்ன பண்ண முடியும், பார்த்து அதை நம்ம கிட்ட வந்துட்டு அதை சொல்லுவாரு. சொல்லும் பொழுது அதை என்ன பண்ணணும், நம்ம சரி பண்ணணும். இதுதான் மெத்தட். இதுக்கு வேற வழியே கிடையாது. இப்ப யோசனை ரீகேப் பண்ணலாம். மறைவான பாவங்கள்ங்கிறது தான் உள்ளத்திலே மோசமான பாவம். கரெக்டா? ஏன் அது மோசமான பாவம் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த பாவம் நமக்குள்ளார இருக்கிறது நமக்கே என்ன இல்லை, தெரியல. அப்படி தெரியாத பாவத்துக்கும் நம்ம விலகுனாதான் திரையை கடந்து எங்க போக முடியுங்க, பரலோகத்துக்கு போக முடியும். கரெக்டா? நமக்கு தெரிஞ்ச பாவத்திலேயே நம்ம என்ன பண்ண முடியலைங்க, ஓப்பனா சொல்லுவோம், தெரிஞ்ச பாவத்திலேயே நம்மளை என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் அவர் வாழ்க்கை ஆரம்பிக்க நாட்கள்ல சொன்னார்களே ஒரு வார்த்தை, நான் வந்துட்டு எதை வெறுக்கிறோனோ அதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, அவர் வெறுத்தது பாவத்தை தான் இல்லைங்களா? எந்த குணத்தை அவர் வெறுத்தாரோ அதை தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ. நமக்கு சேருமா சேராத அந்த வார்த்தைகள்? நம்ம எதெல்லாம் வெறுக்கிறோமோ அதை தான் நம்ம பிடிக்கல, ஆனா அதை என்ன பண்றோம், பர்ஃபெக்டா செய்யறோம். தெரிஞ்ச விஷயத்துல இருந்தே நம்மளை வெளியே வர்றது எப்படி இருக்கு, நமக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கும் பொழுது, தெரியாத பாவம் வேறயா நினைக்கும் போதே எப்படி இருக்கு, இது வேறயா அப்படின்னு இருக்கு இல்லையா? அது வேற இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு தேவன் நமக்கு வார்த்தையில நமக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கிறார். மறைவான பாவங்கள், அந்த பாவம் நமக்குள்ளார இருக்கு, ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எப்படி ஒரு கண்ணுக்கு மறைவானது இன்னொரு கண்ணுக்கு தெரியுதோ, அது யாருக்கு தான் தெரியும்னா, நம்மளுடைய மறைவான பாவங்கள் பிறருக்கு தெரியும்படி தேவன் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்காரு. அது அவங்களோட உதவி இல்லாம நான் எங்க போக முடியாது, என்னோட இலக்கை வந்துட்டு அடைய முடியாது. பாடம் புரியுதுங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அவ்வளவுதான். சகோதரர் சகோதரிகள் உதவி இல்லாம பரலோகம் நம்ம போக முடியும். போச்சா? இப்பதான் சகோதர அன்பு, சகோதர ரசல் அவர்கள் ஏன் இதை குறித்து அவ்வளோ பக்கம் எழுதி வச்சாரு அப்படின்னு நமக்கு புரியும். எக்லீஷா அப்படிங்கிற விஷயம் ஏன் அப்படிங்கிறது இப்ப நமக்கு புரியும். ஏன்னா நம்ம நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா, எக்லீஷா போறது எனக்காக, நான் என்ன பண்றேன், நான் என்னோட சத்தியத்தை வளர்த்துக்கிட்டு பாவத்துல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு, அதுக்காக தான் நான் எக்லீஷா போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பாடத்தை படிச்ச பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, எக்லீஷா போறது எனக்காக மட்டும் இல்ல, என் குற்றங்கள் வந்துட்டு எனக்குள்ளார இருக்கக்கூடிய மறைவான குறைகள் வந்துட்டு யாரு மூலமா தெரிஞ்சுக்கணும்னு போகணும், பிற சகோதரர்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு போறோம். இப்படி நம்ம மனநிலையை நம்ம மாத்தணும் அப்படின்னா, எக்லீஷால ஏதாவது சலசலப்பு இருக்கும், ஏதாவது நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் சொல்லவா, அட்வைஸ் கேட்கறது நமக்கு உண்மை பிடிக்குமுங்களா? எல்லாருக்கும் பிடிக்குங்களா? நம்ம ஏன்னா மனுஷனுக்கே இருக்கிற ஜென்ம சுபாவத்துல இருக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா, அட்வைஸ் கேட்கறது வந்துட்டு சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை நமக்கெல்லாம் அட்வைஸ் கேட்கறது பிடிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், தேவ தூதர்களா இருப்போம். என்ன சொல்ல வரேன், தேவ தூதர்களுக்கு தான் அட்வைஸ், அடுத்தவங்க கிட்ட இருக்கிற வாழ்க்கையில இருந்து பாடத்தை எடுத்து அவங்க என்ன பண்ணிப்பாங்க, பாடங்க கற்றுப்பாங்க. ஆனா நம்மலாம் எப்படி தெரியுங்களா, அட்வைஸ் கேட்டு திருந்துற ஆளுங்களா நம்மலாம் கிடையவே கிடையாது. அதனாலதான் தேவன் நமக்கு 6000 வருஷத்தை வச்சுட்டாரு. எதுக்கு? நீ என்ன பண்ணுன, நீ சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, நீங்க என்னதான் பண்ணிக்கீங்க, பட்டு திருந்துங்க அப்படின்னு வச்சுட்டு. இப்ப புரியுதுங்களா? அட்வைஸ் கேட்கறது ஏன் நமக்கு புரியலன்ற, பிடிக்காதுன்ற, ஏன்னா அது ஜென்ம சுபாவம்.
ஆதாமு கிட்ட இருந்து வந்த ஒரு சுபாவமா இருக்கலாம். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, உங்க அனுபவம் வாங்கி அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, பாடம் கத்துங்கன்னு வச்சிட்டாரு. சோ அதுதான் சொல்ல வரோம். இப்ப உடன்படிக்கை பண்ண பிறகு எக்லீஷாவா ஒரு ஐக்கியத்துக்குள்ளார வந்த பிறகு பிறர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை நாம் உதாசனப்படுத்தினோம் என்றால் 100% நம்ம எழுதி வச்சிடலாம், நம்ம எங்க போக முடியாதுங்க, பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா தேவனுடைய அமைப்பே அந்த சிஸ்டமே எப்படிதான் வச்சிருக்காருன்னா, பிற சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மறைவான பாவங்களை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். நம்ம யாரும் வேண்டாம், நான் மட்டும் புத்தகத்தை வச்சு தனியா படிச்சு நான் பரலோகம் போயிடுறேன் அப்படின்னு நினைச்சோம்னா அது நடக்காது. அப்படிங்கறத உறுதிப்படுத்துறது தான் இந்த ஒரு பாடம் இருக்கு அன்பான சகோதரர்களே. சோ அப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இதுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க ஏதோ ஒரு கதை மாதிரி தான் இருக்கு, நம்புற மாதிரி தான் இருக்கு, ஆனா நம்பாத மாதிரி இருக்கு. நம்ம சொல்றது அனைத்தையும் எதுல இருந்து தான் சொல்லி ஆகணும், வேதத்துல இருந்து. உதாரணம் பார்க்கலாமா? உதாரணம் அப்படிங்களா, நீங்க பிறர் சொன்னாதான் நான் திருந்துவேனா, அப்படி எனக்குள்ளார ஒரு பாவம் இருக்கா, இதை நான் எப்படி நம்புறது, கேட்கணும் இல்லைங்களா? நம்ம கேட்ட பிறகு நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு கதை சொல்றேன் எதுக்கும், அந்த கதையை வந்துட்டு நீங்க வந்துட்டு ரிவீல் பண்ணுங்க, அதாவது விடுவீங்க, சரிங்களா? அந்த கதையை நான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்துட்டு இப்போ நான் சொல்லல, கதையை சொன்ன பிறகு நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தாராம். பணக்காரர், அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஏழை மனுஷன் இருந்தார். இந்த பணக்காரருக்கு பாத்தீங்கன்னா நிறைந்த ஆஸ்தி உள்ளவர், அவர்கிட்ட நிறைய ஆடு மாடு எல்லாம் வச்சிருந்தார். அப்படி குட் பாருங்க, இதுதான் வளர்ச்சி ஆவியில வந்து நம்ம கவனம் சிதைவு இல்லாம உட்கார்ந்து இருக்குது. நீங்க கவனம் சிதைவு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது, ரைட்டுங்களா? அப்ப அந்த பணக்காரரும் ஆடு வச்சு மாடு வச்சிருக்காரு, ஏழையும் என்ன பண்றாரு, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அது எப்படி வளர்க்குறாரு, அத பாசம் புல்ல மாதிரி வளர்க்குறாரு. இவரு சாப்பிட்றதுதான் அதுவும் கொடுக்குறாரு, இது இவரு சாப்பிட்ற தட்டுலயே அவருக்கு ஊட்டி விடுறாரு, குழந்தை மாதிரி வச்சு வளர்த்துருக்காரு. பணக்காரர் வீட்டுக்கு யாரு வந்தா, விருந்தாடி வந்தாங்க. ஆனா பணக்காரர் அடிச்ச ஆடு எது? ஆமா, இந்த ஏழையோட ஆட்டை இருக்கும். இந்த பாவத்துக்கு, இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை? தாவீது சொல்றாரு, மரணத்துக்கு பாத்திரவனா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நாத்தானியேல் என்ன சொல்றாரு, நீ ஏன் அந்த மனுஷன் சொல்ற. பாடத்துக்கு வருவோம். கதை பரிச்சயமான கதை தான். என்ன கத்துக்கிட்டோம் இதுல? ஒரு விஷயம், ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு. அந்த பாயிண்ட் தான் நம்மளுடைய பாடம். இதுக்கு தெரிஞ்ச பகுதியா இருக்கலாம், ஆனா நம்ம ஒரு நுணுக்கம் இருக்கு. என்னன்னா, தாவீது பத்ஷபால இச்சித்தார், ரைட்டுங்களா? தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா தப்புன்ட்டு? ஏன்னா தாவீது நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறார். பிறர் மனையை இச்சியாதே அப்படின்னு தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா தாவீதுக்கு பச்சைபால இச்சித்து அவங்கள திருமணம் முடிக்கும் போது அவரு உணரவே இல்லை. ஆமாவா இல்லைங்களா? தப்புன்னா அந்த மனுஷன் செய்யணும். ஏன்னா தாவீது கர்த்தருக்கு பயந்த மனுஷனா இல்லைங்களா? பயந்த மனுஷன். தப்புன்னா அவர் செஞ்சிருப்பாரா? நீங்க சொல்லுங்க. ராஜா தப்புன்னா கரெக்ட். அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். ராஜாவே இருக்கட்டும், தேவனுக்கு முன்னாடி யாரு? மனுஷன். பிரமாணங்கள் ராஜாவுக்கு உண்டா இல்லைங்களா? உண்டு. பிறர் மனைவி இச்சியாதேன்னு சொன்ன பிரமாணம் அவருக்கும் இருக்கா இல்லைங்களா? உண்டு. இருந்தாலும் அவர் பாவம் செஞ்சாரா? செஞ்சாரு. என்னன்னா, நாத்தானியேல் வந்து சொல்ற வரைக்கும் தான் பாவம் செய்தேன் என்று அவரு உணரவே இல்லை. வசனம் வாசிக்கலாம், 13வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாத படிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நாத்தானியேல் சொன்ன உடனே அந்த மனுஷன், நீதான்ப்பா, நீதான் அந்த மாதிரி பண்ணிட்ட, அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்ட,
நீ மோசம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்ன உடனே நாத்தான் தாவீது என்ன சொன்னாரு பாத்தீங்களா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நம்ம இந்த வார்த்தையை வச்சு நம்ம பாடம் பார்த்துருக்கோம். நான் பாவம் செய்தேன்னு சொல்றாரு. எப்ப சொல்றாரு? அத எப்ப சொல்றாரு? எவ்வளவு வருஷம் இருக்கும் இந்த பாவம் செஞ்ச? பாருங்க, இந்த பாவம் செய்து பிறகு எவ்வளவு வருஷம் ஒரு குழந்தைய என்ன இருக்கு? அப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு நாள்? ஒரு வருஷம் வச்சுக்கலாமா? ஒரு வருஷம் வச்சுக்கலாமா? ஒரு மனுஷன், நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட ஒரு மனுஷன் பிறர் மனைவியை இச்சித்து, அது மட்டும் இல்லாம அந்த மனைவியோட கணவனை கொலை செஞ்சுட்டு, கொலை செய்யாது இருப்பாயாக, அவர் என்ன பண்றாரு? கொலையும் செய்யறாரு. இச்சியாது இருப்பாயாக, இச்சிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு யோசனை பண்ணணும் அன்பான சகோதர சகோதரே, இந்த பாவம்னு தெரியறது ஒரு வருஷம் ஆகுமா? ஒரு வருஷம் தேவையா? பாத்தீங்களா? என்னன்னா, என்ன சொல்ல வரோம்னா, இதுதான் நமக்கு பாடம். இவர்கிட்ட வாழ்க்கையில இருந்து கத்துக்க வேண்டிய பாடம். இது பாவம்னு தெரியறதுக்கு இன்னும் சொல்ல போனா அவராவே புரிஞ்சுக்கல. யாரு சொல்ல வேண்டியிருக்கு? ஒன்னொரு சகோதரன் நீ செய்தது பாவம்னு சொல்லும் போது தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் அப்படின்னு சரண்டர் ஆகுறாரு. அந்த நிமிஷம் தான் அவர் என்ன பண்றாரு? வருந்துறாரு, மனம் அடைகிறாரு, அவர் துக்கிக்கிறார். தேவனுக்கு முன்னாடி, தேவனுக்கு விரோதமா நான் என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தாவீதுக்கு எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுங்க? ஒரு 12 மாதம் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கு ஒருத்தர் செஞ்சது பாவனே தெரியாம இருந்துகிட்டு இருக்காரு. தேவ மனுஷன் ஒருத்தவன் சொன்ன பிறகுதான் அவருக்கு என்ன தெரியுது? இது பாவம்னு தெரியுது. இப்ப சொல்லுங்க, நமக்குள்ளார பாவம் இருக்குமா இருக்காதுங்களா? எது வரைக்கும் இருக்கும்? அவ்வளவுதாங்க பாடம். ஒன்னொருத்தவங்க சொல்லலன்னா, நம் பாவத்துல இருக்கிறங்கிற விஷயமே யாருக்கு தெரியாது? எனக்கு தெரியாமலே நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். ஆனா நான் பெரிய பேனர் வச்சிருப்பேன் என் தலைக்கு மேல, புது சிருஷ்டி, உடன்படிக்கை செய்தவன், பரிசுத்தவான், நீதிமான் அப்படின்னு ஒரு பேனர் வச்சு சுத்திட்டு இருப்பான். ஆனா நான் ஒரு பாவிங்கிற விஷயமே எனக்குள்ளார இருக்குங்கிறத அதுவே எனக்கு தெரியாம நான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். அப்ப தேவ மனுஷங்கிறத நமக்கு என்ன பண்ணணும்? வாழ்க்கையில வரணும், அவரு சொல்லணும். அப்பதான் நமக்கு என்ன ஆகணும்? ஒருவேளை இன்னைக்கு இப்ப கத்துக்க வேண்டிய பாடம் அப்ப ஓகே பிரதர், நம்ம வெயிட் பண்ணலாம், நம்மளை குறித்து யாரான்னு ஏதாவது சொல்றாங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், நம்ம பாவங்களை மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த தாவீத மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா தேவன் விடமாட்டாரு. அதுக்கு என்ன சொல்றாரு? அந்த பகுதியில 10-11 வாசிங்க சிஸ்டர். வசனம் 10. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய இது வரைக்கும் போதும். சோ அப்ப என்ன சொல்றாரு தேவன்? என்ன சொல்றாருன்னா, தாவீது நாத்தானியேல் சொன்னவன மனம் வரிஞ்சிட்டாரு, உடனே சரண்டர் ஆயிட்டாரு. நான் கர்த்தர் விதமா என்ன பண்ணேன்? பாவம் செய்தேன்னு சொல்றாரு. கர்த்தர் மன்னிச்சாருங்களா? மன்னிச்சாரு. ஆனா என்ன வச்சாரு? கூடவே தண்டனை வச்சாரு. தண்டனை வச்சு என்ன பண்ணாரு? 14வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய வாசிங்க ஸ்டார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அவ்வளவுதான் விஷயம். தாவீது மன்னிப்பு கேட்டாரு, தேவனும் மன்னிச்சாரு. ஆனா கூடவே என்ன வச்சாருங்க? தண்டனை வச்சாரு. புது சிருஷ்டியாகிய நமக்கு, பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்த காலத்துல இருக்கிற மனுஷனுக்கே இப்படி ஒரு நிலைமைனா, தேவனே இனி உமது சித்தம் மட்டுமே செய்வேன், எனது சித்தம் செய்யவே மாட்டேன். இனி நான் அல்ல தேவனே, நீங்களே எனக்குள்ளார வாசம் செய்யறீங்க. உங்களுடைய என் ஜீவன், என்னோட சரீரம் உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுத்தோம். ஆனா இப்படியெல்லாம் செஞ்ச இந்த உடன்படிக்கையில நம்ம எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு இப்ப நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு போட்டு பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி ஒருவேளை நமக்குள்ளார ஒரு பாவம் இருந்து
அது தேவ மனுஷன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அவர் வந்து சொன்ன பிறகு தேவனே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி மன்னிப்பாரா? மன்னிப்பாரு. கூடவே என்ன வச்சிருப்பாரு? சில அடிகளும் வச்சிருப்பாரு. கர்த்தருடைய கரத்துல விழுறது எப்படிங்க இருக்கும்? இது நமக்கு அவசியமா? அப்ப நம்ம என்ன செய்யலாம்? யோசிக்கணும். எனக்குள்ளார இருக்கிற மறைவான பாவங்கள் என்னென்ன யோசிக்கணும். அது யோசிச்சு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். கிடைக்காது. அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம பிறர்கிட்ட வந்துட்டு பிரதர் கேட்கணுமா வேண்டாவா? கேட்கணும். எனக்குள்ளார நீங்க பார்த்து எனக்குள்ளார இருக்கக்கூடிய பலவீனங்கள் நீங்க கண்டுங்கன்னா அதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கணும். அப்பதான் என்ன ஆகும்? இதுல இருந்து நம்மளால ஆமா இல்லைங்களா? நம்மளோட சுய முயற்சி இதுல என்ன ஆகாது? நிச்சயமா பலன் தராது. இது ஒரு கூட்டு முயற்சி. பிறர் சகோதரருடைய கண்களால பார்க்கப்பட்ட நம்மளுடைய பாவங்கள் நமக்கு சுட்டி காட்டப்படும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? நம் பாவங்கள் இன்னதென்று அறிந்து கொள்ள முடியும். சுற்றி நிக்கிற பாவம். சரி, இப்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ஒரு பேப்பர் எடுத்து ஒருத்தவங்க முதுகுக்கு பின்னாடி ஒருத்தவங்க வச்சு, சகோதரர் முதுகுக்கு பின்னாடி நீங்க வச்சீங்க, சகோதரர் முதுகு பின்னாடி நீங்க வச்சீங்க, சகோதரி முதுகு பின்னாடி நீங்க வச்சு, அவங்கவுங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த பெரிய குற்றமா இல்ல. ஆனா பிரதர் வந்து வாழ்க்கை எல்லாமே ஓகே தான். ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் மாத்திக்கிட்டாருன்னு வச்சுங்களேன், இது பெர்ஃபெக்டா இருக்கும், நல்லா இருக்கும், அவருக்கும் நல்லா இருக்கும், எங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோன்ற விஷயம் இருக்குங்களா இல்லைங்களா? இந்த எக்ஸசைஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்ப அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்மளால? நம்மளை பத்தி நமக்கு மறைவான பாவங்கள் என்ன இருக்குன்னு நம்ம முதுகு பின்னாடி சகோதரர் எழுதுற அந்த பேப்பர் நம்ம கையில கிடைச்சதுன்னா நிச்சயமா அடுத்த லெவலுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஆமா இல்லைங்களா? ஏன்னா தெரிஞ்ச பாவத்தால நம்ம போராடிடலாம். அதுவே சரிக்கு தான் நம்ம போராடுறோம். பரவாயில்ல, குந்தி தான் ஓடுறோம். பரவாயில்ல, ஏறுறோம், முழம் சறுக்குறோம். பரவாயில்ல. ஆனா இந்த தெரியாத பாவம் வேற இருக்கு அக்கௌண்ட்ல. அதை நம்ம மறந்துட வேண்டாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிறர் நம்ம முதுகுல பேப்பர் வச்சாதான் என்ன ஆகும்? சரியா இருக்கும். சரிங்களா? எப்படி இருக்கு நமக்கு? இவங்க பேப்பர் வச்சிருக்காரோ, கொடுத்துட போறாரோ, எல்டர்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரோ, எப்படி இருக்கும் நமக்கு? படபடப்பா இருக்கு இல்லையா? இது வேணும் நமக்கு. இந்த படபடப்பு வேணும். இந்த பய உணர்வோடு நம்ம இந்த வாழ்க்கையில வாழ்ந்தோம்னா டெஃபினட்டா சொல்றோம், நிச்சயமா ஒரு இப்ப இருக்கிற எந்த வாழ்க்கை நிலையில இருக்கிறோமோ அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கு இது உதவியா இருக்கு. அன்புக்குரிய சகோதரரே, ரைட். இதை குறித்து இப்ப நான் வேற ஒரு கோணத்துல நான் பேச போறேன். இப்ப நீங்க இதையும் கேட்கணும். பிற சகோதரர்கள் கொடுக்கிற ஆலோசனை முக்கியமா இல்லைங்களா? இப்ப முக்கியமா இல்லைங்களா? முக்கியமா இல்லைங்களா? முக்கியமா. ஓகே, ஏத்துக்கிட்டோமா? நாளைக்கு யாரும் நான் அட்வைஸ் பண்ணா எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா அப்படி வரமாட்டோமே? வரமாட்டோம் இல்லையா? ஓகே, குட். இப்ப பாருங்க, இதுல ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. என்ன சட்ட சிக்கல் தெரியுங்களா? வாசிக்கலாமா வசனம்? லூக்கா புத்தகம் 6வது அதிகாரம் 41, 42. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? போதும் சிஸ்டர். வாசிக்கப்பட்ட வசனத்தை கேட்டீங்களா? நம்ம எல்லாருமே கேட்டோமா? வாசிக்கப்பட்ட வசனம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? மீண்டும் வாசிங்க சிஸ்டர். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? போதும் சிஸ்டர். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் இது வரைக்கும்? பிறர் சகோதரர்கள் நம்மளுடைய குற்றங்கள் இல்லாட்டி சின்ன சின்ன குறைகளை பாவங்களை சுட்டி காட்டும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும்? நம்மளுடைய மறைவான பாவங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆமா இல்லைங்களா? இப்ப பிரச்சனை என்னன்னா இந்த வசனம் தான். எந்த வசனம்? இந்த வசனம் என்ன சொல்லுது? நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய உத்தரத்தை பார்க்காம பிறர் இப்போ பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எழுதுவோமா?
பிறருக்கு பேப்பர் வச்சுட்டீங்க, இப்ப கொடுத்தாச்சு, முதுகுல அவங்க சகோதரருடைய சில பலவீனங்களை எழுதுங்கன்னு பேப்பர் கொடுத்தாச்சு, பேனா கொடுத்தாச்சு, வச்சிட்டீங்க. இப்ப இந்த வசனம் வாசிக்கப்படுது உங்க முன்னாடி. என்ன வாசிக்கப்படுது? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன அப்படிங்கிற வசனம் நமக்கு முன்னாடி வந்துச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. பேனா எடுத்த பேனா எப்படியே இருக்கும்? அப்படியே இருக்கும். எனக்கு இருக்குங்க, சரிங்களா? எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம கை நடுங்க ஆரம்பிக்கும். முன்னாடி யாருக்கு நடுங்குச்சு? முன்னாடி உட்கார்ந்து இருந்தவங்களுக்கு நடுங்க, நம்மளை பத்தி என்ன எழுத போறாங்களோன்ட்டு. இப்ப இந்த வசனத்தை படிக்கும் போது யாருக்கு நடுங்கும்? எழுத போடுறவங்களுக்கு நடுங்கணும் கை. அம்மாவா இல்லைங்களா? நாத்தானியேல் தாவீது கிட்ட சொன்னாரு, அதுக்கு ஒரு தகுதி இருந்தது. யாருக்கு? நாத்தானியேலுக்கு. அந்த தகுதி இல்லாம தேவனுடைய பிரதிநிதியா அவர் தாவீது கிட்ட என்ன பண்ண முடியாது, வர முடியாது. தேவனும் நாத்தானியேல அனுப்பியிருக்க மாட்டார். இப்போ உதாரணம் இதை புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. யோவாப் இருந்தாருங்க இல்லையா? இந்த தாவீது இந்த குற்றங்கள் எல்லாம் செய்யும் போது யோவாபுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியுமா? உரியா கிட்டயே லெட்டர் கொடுத்து யோவாப் வாசிப்பான இவனை முடிச்சு விட்டுருன்னு சொல்றாரு, இவனும் ஓகே சொல்லிடுறாரு, ரைட்டுங்களா? இப்ப யோவாபுக்கு தெரியுமா தாவீது பாவம் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு? எங்கேயாவது ஒரு இடத்துல தாவீது ராஜாவே நீர் பாவம் செய்தீர்னு சொன்னாரா? பாத்தீங்களா? சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், சொல்லல, ரைட்டுங்களா? ஆனா இதை சொல்றதுக்கு யாருதான் வர வேண்டியிருந்தது? நாத்தானியேல் தேவ மனுஷன் தான் வர வேண்டியது. அதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆமாவா இல்லைங்களா? ஒத்துக்கிறோமா இல்லைங்களா? அப்ப பிறருக்கு நான் உதவி பண்ண போறேன். ஏன்னா அவருக்கு பிளைண்ட் ஸ்பாட், அவருக்கு தெரியல, அவரோட குற்றங்கள் அவருக்கு தெரியல. நான் உதவி செய்ய போறேன். ஆனா நான் உதவி செய்ய போறேன்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா என்ன நானே ஃபர்ஸ்ட் என் கண்ணுல இருக்கக்கூடிய உத்தரங்களை என்ன பண்ணணும், எடுத்து போட்டுட்டு அவர் கண்ணுல இருக்கிற துரும்ப என்ன பண்ணலாம். பிரதர் நீங்க இப்படி பண்ணுனா இது நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கும் சிறப்பா இருக்கும், என் வாழ்க்கைக்கும் அது பிறர் வாழ்க்கைக்கும் அது என்ன இருக்கும், சிறப்பா இருக்கும்னு நம்ம சுட்டி காட்டலாம். ஆனா நான் சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்? அவர் கண்ணுல என்னதான் இருக்கு? துரும்பு தான் இருக்கு. ஆனா என் கண்ணுல என்ன இருக்கு? பெரிய மரக்கட்டையே இருக்கு, துரும்பே இல்லை. வசனம் வாசிக்கலாம். இதுக்கு உதாரணமா லூக்கா புத்தகத்திலேயே 6வது அதிகாரத்துல 1 வாசிங்க, 5 வசனம். பஸ்கா பண்டிகையின் 2ஆம் நாளைக்கு பின் வந்த முதலாம் ஓய்வு நாளிலே அவர் பயிர் வழியே நடந்து போகையில் அவருடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து கைகளினால் நிமித்தி தின்றார்கள். பரிசேயரில் சிலர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்த போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் மாத்திரமே தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை கேட்டு வாங்கி. வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய சீஷர்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க, கத்தர் பின்ன நடந்து போயிட்டு இருக்காங்க, வயல்வெளியில போயிட்டு இருப்பாங்க. அப்ப கதிர்கள் என்ன பண்ணிருக்காங்க, இது அவங்க ஆமா அப்படி தேய்ச்சி நிமிட்டிட்டு உமிய ஊதிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, அப்படி வாயில போட்டுக்கிறாங்க. உடனே குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. யாருங்க? சதுசேயர்கள், பரிசேயர்கள். என்ன பண்றாங்க பாத்தீங்களா? சரி, இப்படி கத்தர் பின்னாடி போறவங்க எல்லாம் வேற ஏதாவது எகிப்தியர்களா இல்ல அமெரிக்கர்களா? இல்லைங்க. யாரு தாங்க அவங்களும் இஸ்ரேல் ஜனங்கள் தான், இல்லைங்களா? அப்ப இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவங்களும் யாரு தான்? சகோதரர்கள் தான், கரெக்டுங்களா? ஆனா அந்த சகோதரர்கள் செய்த சின்ன விஷயம், அப்படி கதிரை கொய்து வாயில போட்டது என்ன பண்றாங்க? குற்றம். பாத்தீங்களா என்ன ஒரு பாவத்தை பண்ணிட்டாங்க, இது செய்யலாமா ஓய்வு நாள்ல? குற்றம் கண்டுபிடிச்சாங்க. சகோதரர்கள் தான், ஆனா அவங்க எப்படி பார்த்தாங்க? குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவர்கள் குருடர்களா இருக்கிறதுனால இந்த வெளிச்சம் அவருக்கு என்ன ஆகல, பிரகாசிக்கல அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ அன்புக்குரிய சகோதரரே, பாடம் என்ன, எதுக்காக இந்த ஒரு பகுதியை நம்ம உதாரணம் எடுத்து வச்சோம்னா, நாம் பிறருடைய கண்ணுல இருக்கிற துரும்பை, அந்த தூசியை வந்துட்டு சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய உத்தரத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு, எடுத்து விட்டுட்டு, சொல்லக்கூடாதுன்னு இங்க சொல்லல, நீங்க பிறருடைய தவறுகளை சுட்டி காட்டணும். ஆனா அதுக்கு நான் என்ன பண்ணணும், தகுதியா மாத்திக்கணும். அப்படி சுட்டி காட்டுறது கூட சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது சுட்டி காட்டுறது கூட அதிகாரத்தில் தோணலையோ இல்லாட்டி அப்படிலாம் இல்லை, எளிமையாகவும் அன்பாகவும் என்ன பண்ணணும்னா அதை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணணும். அப்பதான் ஒரு இணக்கம், ஐக்கியம் இதெல்லாம் பிரிஞ்சிடாம அது இருக்கும் அப்படின்னு பாருங்க. அதுக்கு என்ன இருக்கணும், ஒரு சின்ன தகுதியை நம்ம என்ன பண்ணணும், வளர்த்துக்கணும். நம்ம கண்ணுல இருக்கக்கூடிய உத்தரத்தை என்ன பண்ண வேண்டியிருக்கு, அப்ப எடுக்கணும் அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பாவத்திலேயே மோசமான பாவம் ஒன்று இருக்கு. அந்த பாவம் என்னன்னா, எபிரேயர் 12:1 சொன்னபடி நம்மளை பற்றி கொண்டு இருக்கிற பாவம். கரெக்டா? அந்த பாவம் பற்றி கொண்டு இருக்கு, ஆனா அது யாருக்கு தெரியல, நமக்கே தெரியல. கரெக்டா? அதுக்கு பேர் தான் பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஒரு கண்ணுல இருக்கிற பாவம், அந்த ஒரு ஒரு குறை வந்துட்டு அந்த கண்ணுக்கே தெரியலையோ, அது மற்ற கண்ணுக்கு என்ன பண்ணப்படும், அது வந்து தெரியும் பொழுது அதுக்கு வந்து 2 கண்ணும் ஒரு கண்ணுக்கு உதவியா இருக்கு. தேவனோட அமைப்பே நம்ம கண்ணை அப்படிதான் வச்சிருக்காரு. இப்ப தெரியுதுங்களா ஏன் நமக்கு 2 கண்ணு இருக்குன்ட்டு? ஒருவேளை ஒரு கண்ணு இருந்ததோம்னா நம்ம நிச்சயமா எப்படிதான் இருப்போம், குறை உள்ளவர்களாவே தான் என்ன பண்ணிருக்க முடியும், ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்னா வாழ்ந்திருக்க முடியும். இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல வர விஷயங்கள் அவனுக்கு பிரெயினுக்கு என்ன ஆகாது போயிருக்கு. 2 கண்ணு இருக்கிறதுனால ஒரு கண்ணு இன்னொரு கண்ணுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, உதவியா என்ன பண்ணிட்டு இருக்கு, வாழ்ந்துக்கிட்டு. இது ஏன் கண்ணை பத்தி வேதம் பேசணும், கண்ணை உதாரணமா வச்சு ஏன் பேசணும்னா நமக்காக தான். எக்லீஷால நம்ம எல்லாருமே எப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணிடணும், கண்காணிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து கண்காணிகளா இருக்கணும் இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம். இல்லாட்டி வீட்லயே உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம், பைபிள் இருக்கு, புக்ஸ் இருக்கு, ரீப்ரிண்ட்ஸ் இருக்கு, படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்ப இங்க வர்றது அதுக்கு தான். எதுக்கு வரோம், ஒரு என்னுடைய மறைவான பாவத்தை நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா எனக்கு சுட்டி காட்டணும். எப்படி, அன்புல அது சுட்டி காட்டும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், நான் இது வரைக்கும் நான் உணரவே இல்லை, இப்ப நான் என்ன பண்றேன், உணர்ந்தேன், நான் பாவம் செய்தேன் என்று தாவீதை போல என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு சொல்லக்கூடியவர்களாக, அதை அக்செப்ட் பண்ணக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். ஏன்னா ஒரு தேவ மனுஷன் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு தேவனே சொன்னதான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, கீழ்ப்படியணும். இதுதான் சபை ஒழுங்கு. இப்படிதான் நம்ம வாழணும். நமக்குள்ளார போட்டி போறாம நீ சொல்லணும் கேட்கணுமா, நான் சொல்லி கேட்கணுமா இருக்கவே கூடாது. அது இருக்கலாம், உலகத்துல நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனா இங்க ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ளார நம்ம வந்துட்டோம்னா இப்படிதான் வாழணும். ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் வாழணும். அப்படி வாழ்ந்தா மட்டும்தான் பரலோக போகணும். என் சாவியை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்காரு தேவன். நீங்க எனக்கு உதவி பண்ணாம நான் பரலோகம் போக முடியாது. ஆமாவா இல்லைங்களா? இது ஒருத்தர் நம்ம என்ன பண்ணிக்கணும், சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா இப்ப நம்மளுடைய ஐக்கியம் வளர்றதை பத்தி யோசிப்பாம மாட்டோமா? யோசிக்கணும். அதுக்காக தான் இந்த பாடம் தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காரு. ஓகே, இது வரைக்கும் ஓகேங்களா? இது வரைக்கும் ஓகே, பாடம் கிளியருங்களா இது வரைக்கும்? இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, மறைவான பாவங்கள்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே டீமாவே என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்ன மறைவான பாவம். பிரதர் ஒரு பாயிண்ட் அழகா சொன்னாங்க இல்லைங்களா, மேட்டுமை சொன்னாங்க, பெருமை. ஏன்னா இதெல்லாம் நிறைய முறை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம், அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை ஃபீல் பண்ண மாட்டோம், விட மாட்டோம். கரெக்டு தான். ஏன்னா நம்ம தான் இந்த பாடம் கேட்டோன்னா எப்படி இருப்போம்னா ஒரு ஜாமம் ஏறி இருப்போம். ஓகே, இனி வந்துட்டு வாழ்ந்தா இப்படிதான்ப்பா வாழணும் அப்படி ஏறிவோம். ஆனா சனிக்கிழமை ஆகும்போது எப்படி இருப்போம், ஆமா எந்த அளவுக்கு ஏறணுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருப்போம், இறங்கியிருப்போம். இப்படியே போயின்னு இருக்குங்க, எழுந்திருக்கிறதும் விழுறதும் எழுந்திருக்கிறதும். ஆமாவா இல்லைங்களா? ஆனா முடிவுல நம்ம எப்படிதான் இருக்கணும், விழுந்திருக்கணுமா எழுந்திருக்கணுமா, எழுந்து நிக்கணும். அதுதான் தேவன் விரும்புறாரு. விழுறதும் எழுந்திருக்கிறதும் பிரச்சனையே இல்லைன்றாரு தேவன். கிருபை பண்ணியிருக்காரு நமக்கு. விழுறதும் எழுந்திருக்கிறதும் பிரச்சனையே இல்லை. நீங்க விழுங்க, சத்தியம் கேட்டு எழுந்திருங்க, விழுங்க. ஆனா விழுந்தே கிடந்துடாதீங்க, எழுந்து நிற்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அன்பான சகோதரர். சரி, ஓகே. இப்ப பிளைண்ட் ஸ்பாட், மறைவான பாவங்கள், நம்மளை பற்றி கொண்டிருக்கிற பாவம் நமக்கு தெரியாது, பிறருக்கு தெரியும். கண்டுபிடிக்கலாமா? நான் எழுதிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களும் என்ன பண்ணுங்க, இதுல
சேர்க்கலாம், பாயிண்ட வந்து சேர்க்கலாம். அவ்வளவுதான் படம். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் நம்ம படிக்க போறோம். பிளைண்ட் ஸ்பாட் 1, நமக்கு மறைவான பாவங்கள் என்ன எடுத்துட்டு வந்திருக்கோன்னா, தேவ பக்தி இல்லாமை அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன சொல்றோம்னா, தேவ பக்தி இல்லாமை. அதெல்லாம் இல்லாமலாம் நாங்க இங்க இருக்கோம் இல்லைங்களா? டெஃபினட்டா அது பேசிக் லெவல். ஆனா தேவன் எதிர்பார்க்கிற லெவல்ல நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்ம யோசிக்கணும். எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் அவரை வழிபடுறதுக்கு ஒரு அமைப்பு பண்ணி கொடுத்திருந்தார் இல்லைங்களா? ஆலயம், ஆசாரிப்பு கூடாரம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நாள், ஓய்வு நாள்ல வந்துட்டு மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பாங்க. அதை கேட்கறதுக்கு எல்லாரும் வந்துட்டு கூடி வந்திருப்பாங்க. அப்ப கூடி வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு பூரிப்புல வந்திருப்பாங்க ஆரம்ப நாட்கள்ல. கரெக்டா இல்லைங்களா? ஆரம்ப நாட்கள் வந்து பாருங்க, சில நேரங்களில் பஸ்கா பண்டிகை, பஸ்கா அனுசரிக்கிறது கூட வெளி தேசத்துக்கு போனவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அப்படி அந்த நாளுன்னா கரெக்டா இஸ்ரேல் தேவாலயத்துக்கு வந்து அவங்க வந்துட்டு கூடிவாங்க. அவங்களோட பக்தி வைராக்கியது ரொம்ப அதிகமா இருந்தது. ஆனா இயேசு வந்த அந்த நாட்கள்ல, இயேசு முதலாம் வருகை வந்த போது அந்த நாட்கள்ல அந்த ஆலயம் எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? எந்த பக்தி வைராக்கியம் முன்னாடி பத்தி எரிஞ்சிச்சோ, தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்ங்கிற அந்த பூரிப்பு, சந்தோஷம் எப்படி இருந்துச்சோ, ஆனா கர்த்தர் இயேசு முதலாம் வருகை வந்திருந்த போது அந்த ஆலயமே எப்படி இருந்துச்சுன்னா கள்ள குகையாகவும் வியாபார ஸ்தலமாகவும் மாறி இருந்தது. இதேதான் சுவிசேஷ யுகத்திலையும் நடந்தது. அப்போஸ்தலராக உருவாக்கப்பட்ட சபை அது ரொம்ப பக்தி வைராக்கியத்துல போச்சு. ஆனா பிற்காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிடுச்சுங்க, அந்த அந்த அமைப்புகள்லாம் வந்து இல்லைங்களா, அந்த அமைப்புகள்லாம் வந்து இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ ஆலயம் எப்படி இருக்குன்னா கள்ளர் குறையா மாறி இருக்கு. பார்த்தோமா, அப்படியே எக்லிஷாக்கு வரும். ஆரம்பத்துல நம்மளுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருந்துச்சுங்க? இப்ப எதுக்கு வந்திருக்கோம் நம்மலாம் சொல்லுங்க? நம்ம எதுக்கு எக்லிஷா கூடி வந்திருக்கோம் அப்படின்னா, அப்படியே ஒரு பாடம் சொல்லுவாங்க, அப்படியே கேட்டுட்டு அப்படியே மதியம் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம். கரெக்டு தான், நாமளும் அதான் செய்ய போறோம், நீங்களும் அதான் செய்வேன். ஆனா நம்ம வந்திருக்கிற இடத்துல நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் வந்துட்டு உணர்த்தப்பட்டு, நம்மளுடைய குற்றங்கள் குறைகள் உணர்த்தப்பட்டு, அது வேத வசனத்தினால இது தப்பு, நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணுங்கிற ஒரு ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன இருக்கும். நம்மளுடைய குற்றங்களுக்குள்ளே உணர்த்தே படலன்னு வச்சுங்களேன், நம்ம எதுக்கு இங்க வந்துகிட்டு? இப்ப நம்ம யோசிக்கலாம், நம்ம உடன்படிக்கை பண்ணும் போது என்னோட பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு, நம்மளுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருந்துச்சுங்க? பயங்கரமா பக்தி. எக்லீஷா அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா வருவோம். முதல்ல வந்து உட்கார்ந்து இருப்போம், முதல்ல வந்துட்டு ஒரு வேலையை எடுத்து செய்யறதுக்கு ஆர்வம் காட்டுவோம், அந்த ஒரு சகோதர சகோதரிகளோட ஒரு ஐக்கியம், நம்ம ஃபெலோஷிப் வேணும். ஆனா இப்ப மனசாட்சி தொட்டு சொல்லுவோம், இப்படிதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? தேவன் பார்த்துன்னு இருக்காரு, நம்ம எதுவும் போய் சொல்ல முடியாது. ஆனா நம்மளுடைய மனசாட்சிக்கு தேவன் பார்க்கிறாரு. இப்ப நம்ம சொல்ற போது நமக்குள்ளரே வச்சுக்கலாம், கேள்வி மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். நம்ம உணர்த்தப்பட்டா போதும். அன்னைக்கு இருந்தது போலதான் ஆலயத்துக்கு இன்னைக்கு நம்ம வரோமா? நம்மளுடைய தேவ பக்தி, பயபக்தி அன்னைக்கு இருந்தது போலதான் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா கேட்டு பார்த்துக்கணும் அன்பான சகோதரரே. ஸோ அப்ப நமக்குள்ளார என்ன நாளடைவுல வந்துட்டுன்னா அந்த ஒரு ஸ்லகிஷ்னஸ், சபை ஒழுங்குல வந்துட்டு என்ன இருக்குன்னா, சபை ஒழுங்குல ஒரு கேஷுவல் வந்துடுச்சு, ஒரு 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 பயபக்தி குறைவா இருக்கு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு மேல நம்மளே போட்டுக்கணும், அதுதான் நல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்ப என் கண்ணுல உத்தரவு எடுக்காம உங்க கண்ணுல தூசி என்ன காட்டுறாங்க, எடுக்கிற முயற்சி பண்ணா அது என்ன ஃபர்ஸ்ட் யாரையே அதுக்கு சுட்டும். பேசுறவங்களாம் சரி, கேட்கறவங்க சரி, எல்லாருக்கும் தான் இந்த பாடம். ஆமா இல்லைங்களா? சோ அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சிந்திக்க வேண்டிய ஏரியா என்னன்னா, நம்மளோட பயபக்தி தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்னு ஆரம்ப காலங்கள்ல பார்த்தோம் இல்லையா, நேரத்தை கையாளுற விதம், ஆலயத்துக்கு வரும் பொழுது எப்படிதான் வரணும்னு அன்பான சகோதரர்களே, அதே பயபக்தியோட வரணும்.
தேவனும் கர்த்தரும் நமக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு வார்த்தைகளால சந்திக்க போறோம் அப்படின்னு மனக்கண்களால நம்ம அதை பார்க்க போறோங்கிற ஒரு விசுவாசத்தோட உள்ளார வரணும். நம்ம சண்டே மாதிரி தான் அடுத்த சண்டேவும். இந்த சண்டே இன்னைக்கு ஒரு பாடம் அடுத்த சண்டே பாவம் போகுமா போவாதா? 100% போவோம். யாரு இருந்தாலும் சரி, இல்லாட்டினா இங்க ஒரு சப்ஜெக்ட் போகும். இது வந்துட்டு ஒரு கேஷுவலா மாறிடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம ஆலயம் வரும் பொழுது அந்த பழைய பக்தி ஏன் பழைய பக்தின்னா உங்களுக்கு வேற எதையும் அடையாளம் படுத்தலைன்னா நம்மளே அதுக்கு அடையாளம். ஆரம்ப காலத்துல இருந்த, இப்ப என் பேர் ஜேம்ஸ்னா ஆரம்ப காலத்துல இருந்த ஜேம்ஸ் இன்னைக்கு அதே விசுவாசத்தோட நிக்கிறாரா அப்படின்னு என்ன நானே நான் கேட்டுக்கிறது தான் கரெக்ட் இல்லைங்களா? அப்படி இருந்தாவே போதும்னு தோணுது. இப்ப ஆரம்ப நாட்கள்ல என்னோட விசுவாசம், என்னுடைய ஆலயத்தின் மேல இருக்கக்கூடிய பற்று, வசனத்து மேல கூடிய வாஞ்சை, அது இருந்தாவே போதுங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிறோம், நாம இருக்கிறோம். சோ இப்ப சிந்திக்கணும் அன்பான சகோதரர், இந்த இடத்துல நான் அப்படி இருக்கேன், எனக்குள்ளார அந்த ஒரு பலவீனம் இருக்கு, நான் ஒரு ஸ்லகிஷா இருக்கேங்கிற விஷயமே எனக்கு தெரிய மாட்டுது. புரியுதுங்களா? நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்பொழுது மாதிரி தான் நான் போறேன், எப்பொழுது மாதிரி தான் நான் வாழ்றேன், எப்பொழுது மாதிரி என் வாழ்க்கை போடுறேன், ஏதோ சராசரியா போயிட்டு இருக்கு அப்படின்னா இல்ல, நான் வந்துட்டு எங்கேயோ தப்பு பண்ணின்னு இருக்கேன். என்னோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. எப்படி போகணும்? எழுந்து பிரகாசிக்கிற அளவுக்கு நான் போகணும். ஒவ்வொரு நாளும் எழுந்தணும். முன்னாடியோட ஒரு படி, அடுத்ததோ ஒரு படி கூடுதலாக போகணுமே தவிர நான் என்ன போயிட்டு இருக்க கூடாதுன்னா இப்படியே கேஷுவலா போயிடக்கூடாது. அப்புறம் நான் கீழையும். அன்பான சகோதரி, இதை நம்ம உணரணும். நமக்குள்ளார இது எனக்குள்ளார நான் இப்படி இருக்கேங்கிறது என்னோட சகோதரனோ சகோதரியோ சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்லாத வரைக்கும் நான் வருவேன், பாட்டு பாடுவேன், காலை தீர்மானம் வாசிப்பேன், 2 பாட்டு பாடுவேன், போயிட்டே இருப்பேன். எனக்குன்னு ஒரு சகோதரன் இந்த சபையில இருப்பாரு, அவரு ரொம்ப அன்புள்ளவர். எனக்குன்னு ஒரு சகோதரி இந்த சகோதரியில் இருப்பாங்க, அவங்க எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்கா சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஆரம்பத்துல இருந்தது போல இப்ப இல்லைங்க பிரதர், நீங்க கொஞ்சம் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திக்கணும், இன்னும் கொஞ்சம் துரிதமா வரணும், இன்னும் கொஞ்சம் நேரத்தை காத்துக்கணும். இந்த ஞாயிறு கூடுகை மட்டும் இல்லைங்க, இடைக்கூடுகையில நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? எத்தனை பேர் நம்ம இடைக்கூடுகையில வந்துட்டு ஆக்டிவா இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். அப்ப இடைக்கூடுகையா இருக்கட்டும், ஞாயிறு கூடுகையா இருக்கட்டும், என்னோட பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அதுல நம்ம ஸ்லகிஷா நம்ம வந்துட்டு இருக்கிறோம், அது வந்துட்டு பிற சொல்லும் பொழுது நிச்சயமா என்ன ஆகும், நமக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன நானே கேட்டுக்கிறத விட நான் பிறரிட்ட கேட்கும் பொழுது அவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க, அதை நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அதை நான் ஏத்துக்கிற மனநிலையில முதல்ல நம்ம இருக்கணும். ஸோ 2வது, நமக்குள்ளார இருக்க ஒரு பிளைண்ட் ஸ்பாட் என்கிட்ட இருக்கு. நான் வந்துட்டு இப்ப பாருங்களேன், இதெல்லாம் நான் பெரிய பாவத்தை கொண்டு வரல, சின்ன சின்ன குறைகள், சின்ன குறைகள் கொஞ்சம் சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிடும். ஒரு பெரிய பெரிய பாவத்தை வந்துட்டு நாம் வந்துட்டு நீங்க திருடாதீங்க யாரும், அப்படியே இனி வரைக்கும் நம்ம தெரியாம திருடணும், இனிமே தெரிஞ்சு திருடாதீங்க அப்படி ஏதோ சொன்னோம்னா அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அப்படி ஏதோ நம்ம வாழ்க்கை சீரா போயிட்டு இருக்கு, அதுல இன்னும் மேம்படுத்துறதுக்கு சின்ன மாற்றங்கள் நம்ம பண்ணிக்கிட்டா என்ன ஆகும், அது போதுமானதா இருக்கும். அந்த மாற்றங்கள் நான் எனக்குள்ளார இல்லைங்கிறது எனக்கே தெரியல, பிறருக்காக நான் காத்துட்டு இருக்கேன். 2வது பாத்தீங்கன்னா ப்ரேயர். நம்மளோட ப்ரேயர் வந்துட்டு யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய ஆரம்ப நாட்கள்ல அப்படியே எடுத்துக்கலாம், எப்படி இருந்தது நம்மளுடைய ஜெபம், எப்படி இருக்கு, அதோட கண்டிஷன் என்ன? இன்னைக்கு காலையில முழித்தவுடன் இரவு தூங்கும் முன் ஒரு மாத்திரை போட்டுக்கணும், அப்படிதானே? அப்படியே போகுது, அப்படி போகுதுங்களா? சிந்திக்கணும். நம்மளோட ஜெபம் இப்படிதான் வேதம் நமக்கு ஜெபம் சொல்றது இருக்கா? இப்படிதான் ஜெபத்தை நம்ம கத்துக் கொடுத்தாரா? இப்படிதான் அப்போஸ்தலர்கள் ஜெப வாழ்க்கையில வாழ்ந்தாங்களான்னு நம்ம இப்ப யோசிக்கணும். அன்பான சகோதரர்களே, கர்த்தர் இயேசுவோட ஜெபம் அது நமக்கு உங்களுக்கு சொல்லி தெரியணுங்களா? அவர் காலையில அதிகாலையில எழுந்ததுல இருந்து டைம் போட்டு காலை ஜெபம், மதிய ஜெபம், இரவு ஜெபம்லாம் அவர் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்பொழுதுமே அவர் எப்படிதான் இருப்பாருங்க, ஜெப சிந்தையில தான் இருப்பாரு. எது செஞ்சாலும் யார்கிட்ட கேட்டுதான் செய்வாரு, தேவன்கிட்ட கேட்டுதான் செய்யறோமா? நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஞாயிற்றுக்கிழமை ஓகே,
ஏன்னா 2 ஜெபம் நிச்சயமா கன்ஃபார்ம். மற்ற நாட்கள்ல நம்ம வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நம்மளுடைய பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கு, ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சிந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்துட்டு நம்ம அப்படி டவுன்ல போறது யாருக்கு தெரியல, நமக்கே தெரியல. வாசிக்கலாம், ஒரு வசனம் வாசிக்கலாம், வாசிங்க. அப்போஸ்தலர்கள் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிக்கை 12:5. அப்படியே பேதுரு சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சோ பாருங்க, பேதுருக்கு ஒரு ப்ராப்ளம். அவர் என்ன இருக்காருங்க, ஜெயில இருக்காரு. ஆனா அவருக்காக யாரு ஜெபம் பண்றா? எத்தனை பேரு இந்த வேலையை இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? பிற சகோதரன், பிற சகோதரிகளுக்காக எத்தனை பேர் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம மனசாட்சி தேவனுக்கு முன்னாடி வெளியரங்கமா இருக்கு, அவர் பாக்குறாரு, நம்ம இப்ப பதில் சொல்லிக்கலாம். அப்ப இஷ்டமா தான் இருக்கு, அப்படிலாம் இருக்கணும்னு ஆசை தான். ஆனா என்ன பண்றது இல்லை, நம்ம அதுலலாம் செய்யறது இல்லை. இப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்துட்டு நமக்கு தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சில பாவங்களை, சில பலவீனங்கள் நமக்குள்ளார இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் இருக்காருங்க இல்லையா, அவர் வந்துட்டு கொரிந்து சபைக்கு வந்துட்டு, அவர் சபைகள்லாம் ஏற்படுத்திட்டு போகும்போது கொரிந்து சபைக்கு வந்துட்டு நிறுவுறாரு. அப்ப அந்த முதலாவது கொரிந்து சபை அந்த ஒரு நிருபத்துல பாத்தீங்கன்னா கண்ணாப்புனான்னு திட்டிருப்பார். ஆமாவா இல்லைங்களா? அவங்க பண்ற வேலை காரியத்துக்கெல்லாம் பயங்கரமா திட்டிருப்பார், மூடனேங்கிற அளவுக்குலாம் திட்டிருப்பார். ஆனா 2வது நிருபத்துல எழுதும் போது அப்போஸ்தலர் பவுல் அவருக்கு ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு. என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறாருன்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம்பா, எனக்காக நீங்க ப்ரே பண்ணுவீங்களா? வாசிக்கலாம், அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் சார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். என்ன சொல்றார் பவுல் அவர்கள்? நீங்க ஜெபம் பண்ணி எங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா உதவி செய்யுங்க சொல்ற. நீங்க ஜெபம் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க. நம்ம செய்யறோமா? இதெல்லாம் நமக்குள்ளார இருக்கக்கூடிய மறைவான பாவங்களா இருக்குங்கிறத ஒத்துக்கிறோமா இல்லைங்களா? ஒத்துக்கிறோமா இல்லைங்களா? பிரதர், நீங்க முந்தி மாதிரி எல்லாம் பிரேயர் வாழ்க்கையில உங்களுக்கு இல்லைங்க பிரதர், இன்னும் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் துரிதப்படணும், அந்த ஒரு வைராக்கியத்தை விட்டுறாதீங்கன்னு ஒருத்தவங்க ஆலோசனை சொல்லும் போது, இப்ப நம்ம சொல்லும் போது நமக்கு யோசிக்கிறோம்ல, கொஞ்ச நேரம் கொடுத்து யோசிக்கிறோம் இல்லையா? ஆமா இல்ல, நம்மளோட ஜெப வாழ்க்கை இருக்கு, நமக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கு, நம்ம எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவரோட ஐக்கியப்பட்டு தான் நம்ம வாழ்க்கை நவுந்துகிட்டு இருக்கா, இல்லாட்டி இரவு காலை மதியானம் ஒரு டேப்லெட் போற மாதிரி நம்ம ப்ரேயர் போகுதா? நம்ம என்ன பண்ணணும் இப்ப யோசிக்கணும் அன்பான சோசலையே. ஸோ அப்போ சில நேரங்கள்ல எக்லீஷா ப்ரேயர் கூட அதை வந்துட்டு ரொம்ப தாழ்மையில தான் வைக்கிறோம். நமக்கு நானும் ஒரு எக்லீஷாவில் சார்ந்தவன், ரைட்டுங்களா? எல்லாருமே நம்ம ஒரு எக்லீஷால சார்ந்தவர்கள் இல்லைங்களா? இந்த ஊர்ல நடக்கிறது தான் என் ஊர்லயும் நடக்கும், என் ஊர்ல நடக்கிறது தான் இந்த ஊர்லயும் நடக்கும். இது எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க, ரைட்டுங்களா? நீங்க வந்துட்டு வேற கிரகத்திலையும் நான் வேற கிரகத்திலாம் இல்லை, நம்ம எல்லாம் ஒண்ணுதான். அப்ப எக்லீஷா பிரேயருமே எப்படி இருக்கணும்னா, அது வந்துட்டு ஒரு டு த பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ணணும். அதுவும் நம்ம வந்துட்டு விட்டுறக்கூடாதுங்க. நம்ம சகோதர சகோதரிகள் என்ன பண்ணணும்னா, ஒரு பொதுவான ஜெபம் அப்படின்னு வரும்பொழுது அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ப்ரே பண்ணணும். நமக்கு தெரியும் உங்களோட ஜெபம் எப்படி இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பொதுவான ஜெபத்துல சொல்லுவாங்க. ஆனா நம்மளோட பர்சனல் ப்ரேயர் எப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. அது எப்படி இருக்கணும், புரியுதுங்களா? நம்ம வீட்டுல தனிப்பட்ட முறையில நம்மளோட ஜெபம் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லி ஜெபிக்கணுங்க. ஒவ்வொரு சகோதரனுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள், தேவைகள், அவங்கள வழிநடத்துற விஷயம், சத்திய ஆவியில வழிநடத்துற எல்லாத்தையும் கேட்கணும். அது எப்படி இருக்கணும், அந்த ஜெபம் லென்த்தியா இருக்கணும். ஆனா நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா, தூக்கம் வந்துடும் அப்படின்னு அப்படியே சுருக்கமா அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஒரு கணக்கு, இன்னைக்கு ஜெபம் பண்ணுனேன் அப்படின்னு ஒரு கணக்குக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஏன் பிரதர் என்ன பாக்குறீங்க அப்படின்னு சிஸ்டர். ஸோ அப்படி இருக்கக்கூடாது, ரைட்டுங்களா? ஆனா எக்லீஷாவில் எப்படி பண்ணனா ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா? இங்க வந்துட்டு லென்த்தியா பண்ணனா என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர இருக்கிறவங்க நம்ம ஜபத்துல கனெக்ட் ஆக மாட்டாங்க.
அவங்க ஏதோ எப்படா அவர் முடிப்பாருன்னு நினைப்பாங்க, இவர் வந்துட்டு ரொம்ப பெருசா பண்றதா நினைச்சிட்டு ஒரு பாட்டு பண்ணு, அப்படியும் இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? அப்ப டு த பாயிண்ட் வந்துட்டு நம்ம தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணணும். இது ரொம்ப தாழ்மையில தான் முன்னாடி வைக்கிறோம், நம்ம வந்துட்டு யோசிக்கணும் நம்ம சார். மூணாவது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் நமக்குள்ளார இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது. எதை வைக்கிறோம் முன்னாடி அப்படின்னா, கொடுத்தல். கொடுத்தல்னா பிள்ளைகள் வளர்த்தல், அப்படி கூட யோசிக்கலாம். பிள்ளைகள் வளர்த்தல் இது புது சிருஷ்டி புத்தகத்துல 15வது பாடத்துல நமக்கு தெரியும். அவர் வந்துட்டு ரொம்ப நீட்டா பெற்றோர் என்ற முறையில் அவங்களோட பூலோக கடமைகள், பிள்ளைகள் விதத்துல எப்படி நம்ம இருக்கணும், பூலோக கடமைகள் என்ன இருக்குன்னு புது சிருஷ்டிக்கு அவர் சகோதரர் எழுதியிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களை, நம்ம குழந்தைங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அமெரிக்காவில் ஒரு சென்சஸ் எடுத்த போது 85% குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களுடைய குணலட்சணத்தை தான் பிரதிபலிக்கிறாங்களாம். எத்தனை சதவீதம்? 85% குழந்தைகள் பெற்றோர்களுடைய குணலட்சணத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்களா, பிரதிபலிக்கிறாங்களாம். இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பா சகோதரர் வந்துட்டு இந்த இடத்துல சொன்னா, குழந்தைங்கள்கிட்ட ஷேரிங் பத்தி நிறைய நம்ம சொல்லித்தரணுமா. கொடுக்கிற மனசு, கொடுக்கிறது. ஏன்னா நம்ம இந்த வாழ்க்கை முறையே என்னதானா கொடுக்கிறது தாங்க, இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கை முறையே என்னதான், கொடுக்கிறது தான், எடுக்கிறது இல்லை. கரெக்டுங்களா? ஊழியம் கொல்ல வரல, ஊழியம் என்ன பண்ணிருக்கோம், செய்ய வந்திருக்கோம். அர்ப்பணிப்பு வாழ்க்கைங்கிறதே நம்மளோட எல்லாத்தையும் கை நிறைய அள்ளி என்ன பண்ணணும், கொடுக்கணும். இந்த ஒரு ஹேபிட் ஃபர்ஸ்ட் யாருக்கு இருக்கணுங்க, நமக்கு இருக்கணும். நமக்கு இருந்தா ஆப்வியஸா யாரு பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம குழந்தைங்க பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் அது வரும். அப்ப எக்லீஷா விஷயத்துல நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம நிறைவா சந்தோஷமா பூரிப்பா எப்படி நம்ம வந்துட்டு என்னுடையது எதுவும் என்னுடையது இல்லை எல்லாம் உம்முடையவைகள்னு அள்ளி வச்சோமோ, அதே மாதிரி அந்த ஒரு குணம் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்காங்கிறத நான் என்ன பண்ணணும், நம்ம வந்துட்டு சிந்திக்கணும் அன்பான சொல்லி. அப்ப கொடுக்கிற விஷயத்துல என்ன பண்ணணும்னா நம்ம வந்துட்டு தாமதிக்க கூடாது. இப்ப கர்த்தர் இயேசு எடுத்துக்கிட்டா என்ன கொடுத்தார் சொல்லுங்க, ஜீவன் கொடுத்தார். 10 மார்க் கேள்விக்கு 1 வேர்ட் ஆன்சர். கரெக்ட் தாங்க, ஜீவன் கொடுத்தார், எல்லாமே இறங்கிடுவீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சம் விவரிச்சு சொல்லுங்களேன். தானே இருப்பேன் பாருங்க. தேங்க்யூ. ஒரு வசனம் நான் எதிர்பார்த்துட்டேன். அவரு எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ஐஸ்வர்யவான். இந்த வசனம் தான் நான் எதிர்பார்த்தேன். சரி தர்றாரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஒருவேளை ஐஸ்வர்யவானா அழைக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா, சகோதரர் ரசல் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க வந்துட்டு நல்ல கவனிங்க, அழகான ஒரு வார்த்தை பாருங்க. இட் இஸ் நாட் சின் ஃபார் கிறிஸ்டியன் டு பி ரிச் அப்படி சொல்ற. இட் இஸ் நாட் சின் ஃபார் கிறிஸ்டியன் டு பி ரிச். ஐஸ்வர்யவான இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு பாவம் அல்ல அப்படி சொல்ற. ஒருவேளை ஐஸ்வர்யவான இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன இல்ல, பாவம் அல்ல. ஆனா சகோதரர் இது வாக்கியத்தை எழுதிட்டு கீழே என்ன சொல்றாருன்னா, it is a sin for a Christian to die rich அப்படிங்கிறார். It is sin for a Christian to die as a rich man. புரிஞ்சுக்கிட்டோமா? அதாவது ஐஸ்வர்யவான இருக்கிறது பாவம் இல்லை. ஆனா எது பாவம் தெரியுங்களா, ஐஸ்வர்யவான மரிக்கிறதுனா அது பாவம். அப்ப நான் என்ன செய்யணும் இடைப்பட்ட காலத்துல, அதான் விஷயம். கொடுத்துடணுங்க, எல்லாத்தையும் கொடுத்துடணும். இழக்கிறதுக்கு தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ இதுல நம்ம யோசிச்சுப்போம், ஒருவேளை நம்ம வந்துட்டு எந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் யோசிக்கணும். இதெல்லாம் மறைமுகமான பலவீனங்கள்ல நான் கொண்டு வரோம். மலையாளம் பாவம்னு சொல்லி இதை நம்ம பெருசா சொல்ல, ஆனா பலவீனங்கள் அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம், இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொண்டு வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல வந்துட்டு, அதாவது ஒரு 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 நம்ம பேசுறோம்னு வச்சுங்களேன், ஒரு சாத்தியமானதா பேசணும் இல்லைங்களா. சில நேரத்துல எப்படி பேசுவோம்னா, சாத்தியமே இல்லாதத ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுவோம்.
இதெல்லாம் நீங்களே யோசிச்சீங்க, எங்க அப்படி பேசுறோம் அப்படிங்கறதெல்லாம் யோசிங்க. சாத்தியம் இல்லாத ஓவர் கான்பிடென்டா என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. செய்யணும், அதை தான் சொல்லணும். ரைட்டுங்களா? சொல்றதுதான் நம்ம வந்து செய்யணும். அந்த ஓவர் கான்பிடென்ட்ல பேசுறவர்கள் வந்துட்டு இந்த மறைமுக பாவத்துல வந்துட்டு அது வந்து அடங்கும். ஸோ 5வது ஒரு பிளைண்ட் ஸ்பாட் சொல்றோம், ஏற்கனவே சொன்னது போல பெருமை. ஸோ இந்த பெருமை வந்துட்டு நமக்குள்ளார இருக்கும், ஆனா யாருக்கும் என்ன இல்லைங்க, அ- யாருக்கும் தெரியும். நமக்குள்ளார இருக்கிறது யாருக்கு தெரியாது, நமக்கு தெரியாது, எல்லாருக்கும் தெரியும். எப்படி அப்படின்னா இந்த பெருமை வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாடத்துக்கு சுருக்கமா கொண்டு போவோம். உதாரணத்துக்கு இப்ப வந்துட்டு சானிடேஷன், அதாவது துப்புரவு தொழிலாளர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். துப்புரவு தொழிலாளர், இப்ப வந்து நான் வந்துட்டு ஒரு துப்புரவு தொழிலாளர் அப்படின்னா, பதர் நீங்க என்ன பதர் வேலை செய்றீங்க அப்படின்னா, நான் வந்து சானிட்டரி இன்ஜினியர் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ப்ரொஃபஷனலா. எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, ஒரு அது வந்துட்டு ஒரு கீழான தொழில் நான் சொல்ல வரலைங்க. இருந்தாலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை சொல்றதுதான் நமக்கு யோக்கியமா இருக்கும். கரெக்டுங்களா? இந்த வார்த்தை யோக்கியமா இருக்கும். நான் ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்றது. இப்ப நான் ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு நான் வந்துட்டு பிளைட்டு, நான் வந்துட்டு இந்த பஸ்லாம் எழுதியிருப்பாங்க பைலட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டிரைவர் கண்ணாடியில என்ன போட்டிருப்பாங்க, பைலட்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஒரு பஸ் டிரைவர் தாங்க, லாரி டிரைவர் தான். ஆனா பட்டம் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா பைலட்னு. ஸோ எதுக்கு சொல்ல வரோன்னா, சில நேரங்கள்லங்க நமக்குள்ளார சில வரட்டு கௌரவம் இருக்குங்க. அது ஜென்ம சுபாவத்துல இருந்தே வரும், அப்படியே வந்துடும் நமக்கு. அது சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். நான் வந்துட்டு குப்பாள்றவங்க அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் கூச்சம், கொஞ்சம் தயக்கம். அதனால நான் சானிட்டரி இன்ஜினியருங்க அப்படின்ட்டு நம்ம கேட்கும் போது, இப்போ நான் ஒரு அக்கௌண்டன்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அக்கௌண்டண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றத விட நான் ஃபினான்ஸ் ஆஃபீஸரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? அப்படி சில்லுன்னு நமக்கு இருக்கும். கேட்கிறவங்கள்ட்டயே நான் ஒரு கௌரவமா என்ன பண்ணுவோம், நம்ம சொல்றோம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு வரட்டு கௌரவத்தை நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய மறைமுக பாவம் அது. புது சிருஷ்டியானவங்க நம்ம அப்படி என்ன பண்ண வேண்டாம், அப்படி இருக்க வேண்டாம். கூடுமான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். கேர்லெஸ், டைம் கேர்லெஸ், இது கூட நமக்குள்ளார மறைமுக பாவம். கர்த்தர் இயேசு அவரோட உடன்படிக்கை நிறைவேற்றதுக்கு எத்தனை வருஷம் எடுத்தாருங்க? 3.5 வருஷம் எடுத்தாருங்க. சிஸ்டமேட்டிக்கா எடுத்தாரு. நமக்கு தெரியும் அவர் உடன்படிக்கை பண்ணது எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்த வருஷம் என்ன 4வது வருஷம் என்ன பண்ணணும், எப்படி இதை வாழணும், என்ன செய்யணும், என்ன பண்ணணும். அவரு 3.5 வருஷத்துல அவரு டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. யாரோட? ஸ்திரீங்களோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, குழந்தைங்களோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, சீஷர்களோட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. சிஸ்டமேட்டிக்கா வாழ்றது எத்தனை வருஷத்துக்குள்ளார? பெர்ஃபெக்டான லைஃப் பிளான் பண்ணி வாழ்றாரு. ஒரு விஷயத்த கையில எடுக்கிறாரு, அந்த இலக்கு அடைகிறதுக்கு என்ன பண்றாருங்க, சிஸ்டமேட்டிக்கா வாழ்றாரு. நம்ம அடுத்த வருஷம் இந்த உலகம் முடிவுக்கு வருது, இல்ல 6 மாசத்துல முடிவுக்கு வருது அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அப்படியே துரிதம் நம்மள்கிட்ட வரும் பாருங்க பக்தி வைராக்கியம். அது எங்க இருந்தாலும் எக்லீஷா கூடிடும். பார்க்க தான் போறோம் இல்லைங்களா? நானும் என்னோட ஊர்ல பார்க்க தான் போறேன், நீங்களும் உங்க ஊர்ல பார்க்க தான் போறீங்க. 3ஆம் உலக யுத்தம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப நமக்கு பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கும்? எக்லீஷா வாங்கன்னு கூப்பிட வேண்டாம், எல்லாருமே எக்லீஷால தான் இருப்போமே. பிரதர் என்னாச்சுங்க பிரதர், அந்த போர் என்ன, எப்படி வரும், எப்படி ஆச்சு, சபை நிறைவு, சபை என்னாச்சு, திரள் கூட்டமா ஆரம்பிப்போமா இல்லைங்களா? நமக்கு ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆயிடுவோம், ரொம்ப இப்ப எப்படி இருக்கிறோம் அப்படின்னா அதான் இருக்கு போறோம். ஒரு லாங் டேர்ம் பிளானே நம்ம வச்சிருப்போம். இந்த வருஷத்துல பொண்ணு படிக்க வைக்கணும், இந்த வருஷத்துல பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனை சேர்க்கணும், எப்படி ஒரு லாங் டேர்ம் பிளானே போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கணும், நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி போகணும், ரொம்ப கேஷுவலா போகணும், நம்மளுடைய கான்சென்ட்ரேட்டட் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம சொல்லி யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு பெரிய பாவம் கிடையாது, ஆனா நம்மளுடைய மறைவான குற்றங்கள், பலவீனங்கள். இதெல்லாம் நான் வந்துட்டு எனக்குள்ளார இருக்குன்னு தெரியாம நான் இப்படியே என் வாழ்க்கையில போனேன்னா வாழ்க்கை போவுங்க. எல்லாருக்கும் வர மரணம் எனக்கும் வருங்க. ஆனா பலன் ஒண்ணு இருக்கு,
எல்லாருக்கும் வர மரணம் நமக்கு வருமா வராதுங்களா? வருமா வராதுங்களா? எல்லாருக்கும் நடக்கிறது தான். எல்லாருக்கும் வர துன்பம் தான் நமக்கும் வருது. நமக்கு புதுசா எதுவும் துன்பம் வருதுங்களா? பக்கத்து வீட்டுல சாப்பாடு கஷ்டம்னா நமக்கு வீட்லயும் சாப்பாடு கஷ்டம் தான் இருக்கு. பக்கத்து வீட்டுல வாடகை கொடுக்கும்போது நம்மளும் வாடகை கொடுக்கறதுல கஷ்டம் தான் இருக்கு. என்ன புதுசா நமக்கு துன்பம் வந்துட்டு? அவங்க படுற பாடுதான் நமக்கும் வருது. ஆனா வித்தியாசம் என்னன்னா, அன்பான சகோதரர்களே, அர்ப்பணிப்புல தான் விஷயம் இருக்கு. நம்மளுடைய அர்ப்பணிப்பு பண்ணிக்கிட்டு தேவனே என் சித்தமில்ல உன் சித்தம்னு கொடுத்துட்டோம் பாத்தீங்களா? இதுக்கப்புறம் வர பாடுகள்லாம் தேவன் நம்மளை சோதிக்கிறதுக்காக கொடுக்குற பாடுகள், நம்மளை நிரூபிக்கிறதுக்காக கொடுக்குற பாடுகள். அவங்களுக்கு வர பாடுகள் நமக்கு வர பாடல் இந்த இடத்துல மேட்ச் ஆகாது. நம்ம இங்க ஒரு சோதனையில அந்த பாடுகள்ல நம்ம ஜெயம் கொண்டோம்னா நமக்கு பெரிதான பரிசு நமக்கு வச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாரும் மாதிரியும் நம்ம கேஷுவலா என்ன பண்ணிட வேணாம். அது வந்துட்டு வாழ்ந்துடாம நம்ம இனி வரும் காலங்கள்ல என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நமக்குள்ளார என்ன இருக்கு? மறைவான பாவங்கள் இருக்கு. ஆனா அது யாருக்கே தெரியறதில்ல, நமக்கே தெரியறதில்ல. ஆனா பிறர் என்ன பண்ண வேண்டியிருக்காத நம்மளுக்கு சுட்டி காட்ட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்பொழுது அந்த சகோதரன்ட்டையோ சகோதரிட்டையோ இல்லாட்டி எல்டர்கிட்டயோ டீக்கனுகிட்டயோ நம்ம என்ன பண்ணிட வேண்டாம்னா, என்ன மட்டும்தான் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க, எனக்கு மட்டும்தான் இப்படி பேசுவீங்க, அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாம, நீங்க எப்ப பாரு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லிடாம ரொம்ப தாழ்மையா தேங்க்யூ பிரதர். ஏன்னா நம்மளுடைய பரலோக சாவி யார் கையில கொடுத்துட்டாரு? நம்ம உடன் சகோதர கையில இந்த விஷயத்துல கொடுத்து வச்சிருக்காரு. ஆமாவா இல்லைங்களா? நீங்க என்ன வேணாலும் நான் பண்ணணும், உலகத்தையே ஆதாயப்படுத்துகிற அளவுக்கு நான் வந்துட்டு வளர்ந்துடுறேன். ஆனா அன்பு எனக்கு இராவிட்டால், அப்ப சகோதர அன்பு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. ரைட்டுங்களா? ஒத்துக்கிறோமா இல்லைங்களா? பரலோகம் தேவன் என்னதான் எதிர்பார்க்கிறாருன்னா, அந்த இடத்துல கூடி வாழ்ற பரலோகம் அவருடைய இடத்துல கூடி வாழக்கூடிய ஒரு இடம், தனியா வாழ்ற இடம் இல்ல. சகோதர அங்க வந்துட்டு எல்லாருமே பரிசுத்தவான்கள் இப்படிதான் வாழ போறாங்க. 1,40,000 போனாலும் அங்க இருக்கிற தூதர்களோட என்னதான் பண்ண போறாங்க? ஐக்கியப்பட்டு வாழணும். அங்க போயிட்டு எந்த ஒரு சண்டை சச்சரவு, எந்த ஒரு வாக்குவாதம் எதுவுமே இருக்க முடியாது. ரைட்டுங்களா? அங்க ஒரு ஒழுங்குக்குள்ளார ஒரு சிஸ்டமேட்டிக்கான வாழ்க்கை யாரு வாழ்றதுக்கு இங்க தகுதி அடைகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தேவன் எடுக்க போற. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இதை நான் புதுசா எதுவும் சொல்லல. ஆனா திரும்பியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஞாபகப்படுத்திக்கலாம். அப்படி வாழணும்னா இந்த பூமியில நம்ம தனியா ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்து பரலோகம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எக்லிஷா, இதுதான் நம்ம வாழ்க்கை. இங்க சண்டை வரலாம், வாக்குவாதம் வரலாம், வருத்தம் வரலாம், கசப்பு வரலாம், என்ன வேணாலும் வரட்டும். அதான் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன் இதெல்லாம் வருதுன்னா, என்னோட சகோதரன் சகோதரிகள் எனக்குள்ளார இருக்கக்கூடிய குறைகளை அவங்க சுட்டி காட்டும் போது நான் என்ன பண்ணணும்னா, தாவீதை போல என்ன பண்ணணும்னா, நான் பாவம் செய்தேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வாழ்றதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா அவங்க கீழே தான் என்னோட சாவி இருக்கு. ரைட்டா? ரெண்டாவது ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, என்னோட பிறர் உடன் சகோதர சகோதரியோட குற்றங்கள் குறைகள் நாத்தானியல் போல சொல்லணும். நாத்தானியல் போல என்ன பண்ணணும், சொல்லணும். அதற்கான தகுதியை என்ன பண்ணணும், நான் வளர்த்துக்கிட்டு என்னுடைய குற்றங்கள் என் கண்ணுல இருக்கிற உத்தரத்தை நான் எடுத்து வச்சுட்டு அவருடைய தூசியான ஒரு சின்ன குற்றத்தை என்ன பண்ணலாம் நான் சொல்லலாம். என்கிட்ட பெரிய குற்றம் வச்சுக்கிட்டு அவரோட சின்ன குற்றத்தை என்ன பண்ணக்கூடாது, நான் செஞ்சேன்னா அது வந்து பெரிய பாவம் ஆயிடும் இல்லைங்களா? அப்படி இல்லாம நாத்தானியலை போல நம்ம இப்ப 2 கேள்வி கேட்கலாம். நாத்தானியலை போல இருக்கணுமா, தாவீதை போல இருக்கணுமா அப்படின்னா 2 பேர் மாதிரி தான் நம்ம 2 வேலையை நம்ம செஞ்சாகணும். தாவீதை மாதிரியும் அக்செப்ட் பண்ணணும், நாத்தானியலை மாதிரியும் சுட்டி காட்டணும். ஆனா சுட்டி காட்டுறதுக்கு தகுதி நம்ம வந்துட்டு வளர்த்துக்கணும். அக்செப்ட் பண்றதுக்கு மனசை என்ன பண்ணணும்னா பெருசாக்கிக்கணும். ஸோ இப்படியாக அன்பான சகோதரர், பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க மைண்ட்ல வைங்க. மறைவான குற்றங்கள் நமக்குள்ளார இருக்கும், அது நமக்கு தெரியாது. பிறருக்கு தெரிய வரும் பொழுது அது நம்மகிட்ட சொல்லும் போது அது என்ன பண்ணலாம்னா தேவ சமூகத்துல அது நம்ம மனத்தாழ்மையோட ஏற்றுக்கொண்டு எஞ்சி இருக்கிற ஜீவன் நாட்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆதாயப்படுத்தி கொண்டு எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எல்லாருமே முயற்சி செய்வோம். பொறுமையோடு கேட்ட நம்மளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். ஆமீன்.